யோகம் அதனுடைய உரிமையாளர் மற்றும் அதனுடன் பணிபுரியும் அனைத்து அன்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பூரண ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன். போன தடவை நம்ம இயல்பு நிலை பற்றி பேசியிருக்கோம். அதே இயல்பு நிலையிலிருந்து இன்னைக்கு உடல் வளமும் மனவளம் பற்றி பார்த்தோம். இந்த உடல் வளத்துக்கும் மன வளத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்ற விஷயத்தை வித்தியாசமான முறையில பார்க்கலாம். உடல் நலத்தை தத்துவ ரீதியா நாம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோமோ இந்த உடம்புக்கு மருத்துவமே தேவையில்லை. உண்மையும் அதுதான். உடம்புக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லை. அது எப்படி அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விளக்கமா பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த பிரபஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா பிரபஞ்ச தோற்றம், அதுக்கப்புறம் இந்த பொருள்கள் தோற்றம், ஒரு உயிர தன்மாற்றம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துட்டு வருது. இது பிரீஃபா போனா ரொம்ப எலாபரேட்டா போனா ரொம்ப நிற்கும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சுத்தவெளி. சுத்தவெளி என்பது ஒன்றுமில்லாத நிலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சுத்தவெளி என்பது ஒன்றுமில்லாதது அல்ல. தனக்குள்ள இருக்கிற ஆற்றலுடைய திரிவு நிலையில அது இயக்கப்படும் பொழுது அதிலிருந்து அலை உருவாகிறது. நிலையாக இருந்த இறைநிலை அசையும் போது ஒரு அலை ஏற்பட்டது. அந்த அலை அதைதான் சிவன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அலை டைனமிக் ஆற்றல், ஸ்டாட்டிக் ஆற்றல் சொல்லுவாங்க. இயக்க ஆற்றல், நிலையாற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில அலை உருவாச்சு. அந்த அலைக்கு பேர் வந்து விஞ்ஞானிகள் சொன்னது வந்து பிளாக் ஹோலு, நம்ம மெய்ஞானிகள் சொன்னது வந்து இறைப்புகள். மகரிஷி அதுக்கு இறைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இறைப்புகள் பெருகி ஒன்று கூடி அணுக்களா மாறிச்சு. சயின்ஸ்ல அணுன்னு சொல்றாங்க, தத்துவத்துல பின்னு சொல்றாங்க. இந்த அணுக்களெல்லாம் ஒன்று கூடி பஞ்சபூதங்களாக மாறிச்சு. இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று கூடி கோள்களாகவும் உயிரினங்களாகவும் மாறி வந்தன. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இறைநிலைக்கும் விண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. விண்ணு வரைக்கும் இறைநிலை என்ன அம்சம் இருக்கிறதோ அப்படியே விண்ணில் இருக்கும். இந்த விண்ணோட கூட்டுதான் பஞ்சபூதம் என்பது என்று உண்மை என்றால், இறைநிலையில என்ன அம்சம் இருக்கோ அது இந்த பஞ்சபூதத்தினர். இந்த பஞ்சபூத கூட்டு தான் கோள்கள், அப்புறம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இறைநிலை என்ன அம்சம் இருந்ததோ அதுவேதான் உருமாற்றம் பெற்று பெற்று கோள்களாக மாறிங்களா. அதே அணுக்கள் ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனல், அதாவது சரியான விகிதாச்சாரத்தில் ஒன்று கூடும் பொழுது உயிரினமாக பரிமித்தது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றாங்க. இந்த உயிரினம் ஓரறிவு முதல் 5 அறிவு, 5 அறிவிலிருந்து தன்னை போது 6வது அறிவாக வளர்ச்சி பெற்றது. இப்ப இந்த மாதிரி ஓரறிவு 6வது அறிவு வளர்ச்சி பெறும் காலங்கள்ல என்ன அதுல முக்கியமா இருக்குன்னா அழுத்த, ஒலி, ஒலி, சுவை, மனம். மனம் என்பது 6வது நிலையா வருது. ஸோ அப்போ மனித இனம் தோன்றிச்சு. அந்த பக்கம் பிரபஞ்சம் தோன்றியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவன் எப்பவுமே ஒரு உயிரினம் வேணும் அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு என்ன தேவையோ அதை படைத்துதான் உயிரினத்தை படைச்சு. இதுதான் உண்மை. பாருங்க, தாவரினங்கள் முதல்ல புழு, பூச்சி, அமீபா என்ற ஓரிரி ஜீவன் வந்து அதுக்கு உணவு வந்து தண்ணி, பிரபஞ்சம் இருந்தாலே போதும். ஸோ அதுல இருந்து உருமாற்றப்படும் பொழுது அதுக்கு தாவரினங்கள் வேணும் என்ற, அதுக்கு உணவு வேணுமே என்றனால தாவர இனங்களை படிச்சாங்க. தாவர இனத்துக்கு பிறகு 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு பெறுகின்ற பொழுது அப்ப தாவரத்தை உண்டு தாவர உண்ணிகளாகவும் விலங்கு உண்ணிகளாகவும் இப்படி உருவாற்றம் பெற்று கடைசியில மனித இனமாக தன் நிலையிலிருந்து இயற்கை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 5 அறிவு ஜீவன் வரைக்கும் இறையில என்ன மாதிரியான நீதி இருக்கிறதோ அந்த நீதி திரளாமல், இயற்கையை மீறாமல் அது ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அனைத்து 5 அறிவு ஜீவன்கள் வரைக்கும். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த 5 அறிவு ஜீவனுக்கும் நோய் வந்து டாக்டர்கிட்ட போனதா சரித்திரமே இல்லை. ஆனா வீட்டை வளர்க்குற நோய் டாக்டர்கிட்ட போகும். வீட்டுல வளர்க்கிற எந்த விலங்கினமா இருந்தாலும் மனிதன் அதனுடைய இயற்கையை மாற்றி அமைக்கிறதுனால அதுக்கு நோய் உருவாகுது. அப்ப நோய் உருவாகி அவன் டாக்டர் போகுது. அந்த நாய் கூட, நாயோ விலங்கினங்கள், பூனை போன்ற வீட்டு வாழ் உயிரினங்கள். ஆனால் மனிதனும் அந்த அம்சத்திலும் வந்தவன் தான். எங்கு வந்து இயற்கையை மீறிய போது, இயற்கை மீறுதல் அப்படின்ற போது என்னன்னா இறைவனுடைய நீதியை தவறப்படும் பொழுது அப்போ அவனுக்கு எப்படி நீதியை தவறலாம் அப்படின்னு அந்த இறைவன் என்ன பண்ணாங்க, இந்த மனித இனத்திற்கு அறிவு என்ற தன்மை குணம் நிலை கொடுத்த உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அறிவு என்ற ஒரு இது கொடுத்த உடனே அந்த அறிவு என்பது முழுக்க முழுக்க இறை சம்பந்தப்பட்டது.
அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லி கூட டாபிக்லாம் மகரிஷி விளக்கமா கொடுத்திருக்காங்க. அந்த இறை அம்சத்தினுடைய உண்மையான உணர்வு, அதுக்குள்ள இருக்கிற அன்பையும் கருணைத்தன்மையும் புரியாமல், அதில் உள்ளுணர்வு தெரியாமல், அந்த அறிவை குரங்கு கையில கொடுத்த பூமாலை பெற பிச்சு பிச்சு போட்டு அது சரியா உபயோகப்படுத்தாதனால இயற்கை மீறிய செயல்கள் செய்யப்படும் பொழுது அப்பொழுது அவனுடைய உடலிலே சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டது. இவ்வாறாக தான் முதலில் மனிதனுக்கு உயிர், இந்த உயிர் என்ற தன்மையிலிருந்து உயிர் தன்னை இழந்த நிலைமையும் அல்லது உயிர் தன் நிலையிலிருந்து மாறிய நிலைமையும், இப்போ உயிர் உள்ள இயங்குகின்ற அந்த உறுப்புகளுடைய தடுமாற்றங்களும் எப்போது வந்தது அப்படின்னா இயற்கை மீறிய செயல்களும் இறைத்தன்மையை மீறிய செயல்களும் எப்போது ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் நம் மனிதனுக்குள்ள சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அது மூலியமாக நோய் ஏற்படுகிறார். அப்போ உடல் வளத்துக்கும் மன வளத்துக்கும் முக்கிய காரணமா இருப்பது இந்த பிரபஞ்சமும் இருக்கு, பிரபஞ்சத்துக்கும் இருக்கு சம்பந்தம் இருக்கு. அது எப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இதுல நம்ம மகிழ்ச்சி சிறப்பான ஒரு தவம் கொடுத்துருக்காங்க, பஞ்சபூத நவகரக தமம் கொடுத்துருக்காங்க. இப்ப பஞ்சபூதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த பஞ்சபூதம் உடல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிலத்துக்கு உடல்ல இருக்க கெட்டி பொருட்கள் அனைத்தும் நிலம், உடலில் இருக்கிற நீர் பொருட்கள் அனைத்தும் நீர். நீர் பொருள்னா ரத்தம், சுரப்பிகள், யூரின், வியர்வை இப்படி போன்ற நீர் சம்பந்தப்பட்ட அனைத்துகளும் நீர் நீர் என்ற பகுதிக்கு கொடுக்கும். உடலுடைய வெப்பநிலை, சீரான ஒரு வெப்பநிலை இயங்கிட்டே இருக்கும் உடம்புல, அது வெப்பத்தை கொடுக்கும். நாம் சுவாசம் பண்ணக்கூடிய காற்று கொடுக்கும். நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற உயிர் ஆகாப்பத்தை. அப்ப பஞ்சபூதங்கள் உடம்புக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதங்களே உடம்புக்குள்ள இருக்குன்னா பஞ்சபூதம் கூட்டுதான் மனுஷன் அப்படி பார்த்துப்போம். இதே மாற்று மருத்துவ விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா, அலோபதி தவிர்த்து மாற்று மருத்துவங்களை இங்க கொண்டு சித்தா, யுனானி, அக்குபஞ்சர் இப்படி போன்ற மருத்துவத்துல இந்த பஞ்சபூதங்களுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க. அப்படின்னா எப்படி பஞ்சபூத உறுப்புகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கப்படும் போது, பஞ்சபூதம் நிலம்னா நம்ம உடம்புல உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணீரல், வயிறு. மண்ணீரல் பிரதான உறுப்பு, அதுல இணை உறுப்பு வயிறு. இது ரெண்டும் நிலபூதத்தை சார்ந்தது. அடுத்தது நீர், சிறுநீரகம், சிறுநீர் பை, இது இரண்டும் நீர்பூதத்தை சார்ந்தது. மூன்றாவது வெப்பம் எதை சார்ந்ததுன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இருதயம், அப்புறம் சிறுங்குடல், பெருக்காடியம். அதுக்கப்புறம் இந்த பெருக்காடியம் பத்தியும் இதயம் மேலுரை பத்தியும் நம்ம இதுவரையிலும் ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம் இதை பத்தி நம்ம மருத்துவத்திலே அதிகமா தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளுக்கு அதிகமான அந்த அறிவு எது இருக்குன்னா இருதயம் பிளஸ் சிறுகுடலோட நின்று போச்சு. ஆனா இதயத்துக்கு மேலுரை பெருக்காடியம் என்பதும் ட்ரிபிள் வார்மர் 3 வெப்ப மண்டலங்கள், இது இரண்டுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், 3 பகுதியா இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ட்ரிபிள் வார்மரும் பெருக்காடியும் மிக முக்கியமாக மனம் சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக்கிறது. அது எப்படின்னு பார்க்க போறோம். அப்போ நெருப்புக்கு இருதயம், பெருங்குடல், மூவெப்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இடத்தை சார்ந்ததா இருக்கு நெருப்பு பூதம். அதுக்கப்புறம் காற்று பூதம், நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய நுரையீரல். அதுக்கப்புறம் உயிர், நம்மளுடைய விண், ஆகாஷம். அது விண்ணு தான் உடம்புக்குள்ள உயிர் சொல்லப்படுகிறது. இதே வெளியில தத்துவவாதிகள் விண் சொல்றாங்க, சயின்ஸ்ல அணு சொல்றாங்க. அப்ப பஞ்சபூதங்களுக்கும் நம்மளுடைய அதுல பஞ்சபூத கூட்டு நாம இன்னும் பர்டிகுலரா கொஞ்சம் உள்ளாய்ந்து போகும் பொழுது பஞ்சபூதங்களுக்கும் உறுப்புகளுக்கும் மிக தொடர்பு உள்ளது. ஸோ அப்போ பஞ்சபூதங்களில் எந்த சலனம் ஏற்பட்டாலும் இந்த உறுப்புகளில் ஏற்படும். அதே மாதிரி தான் கிரகங்களுக்கும் கோள்களுக்கும் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 கோள்கள், பொதுவாக 9 கோள்கள் எடுத்துப்போம். அதை பத்தி நிறைய போக வேண்டாம். இந்த உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோள்களுக்கும் என்ன சம்பந்தங்களை பார்ப்பதற்காக 9 கோள்கள் எடுத்துப்போம். சூரியன் நம்ம உடம்பில் உள்ள எலும்போட தொடர்பு இருக்கிறது. சந்திரன் உடலில் உள்ள ரத்தத்தோட தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் புதன் உடம்புல தோளோடு தொடர்பு. வியாழன் குரு என்ற கிரகம் உடலில் உள்ள மூளையோட தொடர்பு. சுக்கிரன் நம் உடலில் இருக்கக்கூடிய சுக்கில சுரோனியத்தோட தொடர்பு இருக்கு. சனி உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளோட தொடர்பு இருக்கு. ராகு கேது மனதோட தொடர்பு இருக்கிறது. ஓஜஸ் சொல்றாங்க, அது நம்ம உடம்போட தொடர்பு இருக்கு.
அப்போ கிரகங்களுக்கும் உடம்பிற்கும் தொடர்பு இருக்குது, பஞ்சபூதங்களுக்கும் உள்ளிற்கும் தொடர்பு இருக்கிறது. சரி, இது எப்படி தொடர்பு இருக்குது? பஞ்சபூதங்களை நம்ம கனல பார்க்க முடியாது, தூரம் தள்ளி தள்ளி தானே இருக்கு. என்ன தொடர், எப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்ப்பதற்கு நம்ம முதல்ல மீண்டும் நம்மளுடைய சுத்த வெளிக்கே போறோம். அங்கிருந்து அலை உருவாச்சு சொன்னோம் இல்லைங்களா? அந்த அலை தான் முதல் அலை. எந்த ஒரு அலை சுழன்றாலும் அலை இருந்தாலும் அதுல இருந்து காந்தம் இயல்பாக அலை அமைந்திருக்கும். அன்மேனிஃபெஸ்டட் காந்தம் சொல்லுவாங்க. இந்த இறைத்துகள்ல இருக்கிற காந்தம், இறைத்துகள் ஒன்று கூடி அணுவா மாறிய போது அதுல காந்தங்களை திரிவு பெற்ற காந்தமா இருந்துச்சு. அப்போ இந்த பிரபஞ்சம் பொழுது விண்கலையின கூட்டு பஞ்சபதம், பஞ்சபதின கூட்டு கோள்கள் பிரபஞ்சம் அப்படின்ற போது இந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அலைதான் காந்தம் என்று சொல்லப்படுகிறது. இது விண் வானத்தில் இருக்கிற இது பேரு வான்காந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதே விண்ணுதான் நம்ம உடம்புல, அதே அணுதான் உடம்புக்குள்ள வந்தவன உயிரா இயங்குது. அந்த உயிர் சுழப்படும் போதும் அதுல இருந்து அலை உருவாகிறது. அந்த அலைக்கு பேரும் காந்தம் தான். அப்போ உடல் முழுக்க ஒவ்வொரு செல்லில் இருக்கிற உயிரணுக்களிலிருந்து அலை சொல்லப்படும் உடல் முழுக்க காந்த சக்தி வியாபித்து இருக்கிறது. இது எப்படி நம்ம உணர்றது? இப்ப ஈஸியா நம்ம மாணவர்களை காய்கள் பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு கைகளுக்கு இடையே காந்த சக்தி இழுவிசை பத்தி எல்லாருக்கும் விளக்கம் பெற்றிருக்கீங்க. அதுவும் மட்டும் அல்லாது பேராசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தீட்சை வழங்கும் பொழுது புருவமத்திக்கும் நம்முடைய உடல் நோய்க்கு இடையில கேப் இருக்கும். அப்போ ஒரு அழுத்த உணரும். அப்பவும் நம்ம உடம்புல காந்தம் இருக்கு. ஸோ நம்ம உடம்புல காந்தம் இருக்கிறது நிச்சயம். அதே மாதிரி காந்தத்துல இருக்கிற அணுக்கள் இருக்க காந்தமும் நிச்சயம். அந்த காந்தத்திற்கும் நம்முடைய காந்தத்திற்கும் முரண்படும் பொழுது அப்போ உடலில சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒத்துட்டு போகும்போது அப்பவும் ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அது உடலுக்கு ஒத்ததாக இருக்கிறது. முரண்படும் போது உடலுக்கு ஒத்ததாக அமையாத பொழுது உடலிலே சில துன்பங்கள் ஏற்படுகின்ற முதல்ல அந்த துன்பமே அதிகமாகப்படும் பொழுது நம்ம உடம்புல நோயாம இருக்குது. இத மகரிஷி அழகா ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. கருவமைப்பு, உணவு, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்களின் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்களை தரும். ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாங்க. அடுத்தது மாற்றும் தரமொக்க இன்பத்தனும் தகுந்த அளவாம். இந்த தரத்திற்கும் இதற்கு ஏற்றா போல இன்பத்தனும் தகுந்த அளவா அமையும். இதுல ஒரு சக்தி மீறி பெருகி ரத்த தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரிக்க மரணமாகும். இந்த காந்த காலத்துல அதிகரிக்கும் போதோ முரண்படும் பொழுதோ நோயாமான்னு சொல்றாங்க. அதுவே மீறி அதிகரிச்சுன்னா அளவுக்கு மிஞ்சிய நிலையில் போகும்போது மரணம் சம்பந்தம் அப்படின்னா இதுல அழகா சொல்லிட்டாங்க. உணவு, கருவமைப்பு, இயற்கையினுடைய சூழல், பிரபஞ்சத்தினுடைய தாக்கம், செய்கை, நம்முடைய எண்ணம், சொல் செய்கை, இதன் மூலியமாக நம்ம உடல்ல இருக்கிற ரசாயனங்கள் மாற்றம் ஏற்படும். இதுதான் உண்மை. அப்போ ஒவ்வொரு கோள்களில் இருந்து வரக்கூடிய கூட்டு காந்த களமானது நம் மீது படும் பொழுது நம் உடலில் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுகிறது. அந்த ரசாயன மாற்றத்தின் காரணமாக மனம் சஞ்சலம் வருகிறது. மனம் சஞ்சலம் விடக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் மாறுபாடு அடைகின்றன. அப்போ பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. பிரபஞ்சத்திற்கும் கோள்களுக்கும் சம்பந்தம் இருப்பதை போல உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு சம்பந்தம். அப்போ பிரபஞ்ச கோள்களினுடைய பாதிப்பு நமக்கு மட்டும்தான் இருக்காங்க, விலங்கினுக்கும் இருக்குது. ஆனா அவை இயற்கையோடு ஒன்றி வாழப்படும் பொழுது அதுக்கு எந்தவித பெரும்பாலான பாதிப்பு கம்மியா இருக்குது. நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழாத போது இயற்கையை விட்டு நிறைய விலகி வந்துடும். அப்படி வருப்படும் பொழுது நம்ம உடம்புல அந்த தாக்கங்கள் ஏற்படும் போது மனமாற்றங்களும் உடலில ரசாயன மாற்றங்களும் ஏற்படுகிறது. இதுதான் பிரபஞ்சத்திற்கும் கோள்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் உடம்பிற்கும் உள்ள ஒரு தொடர்பு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தத்துவமா பார்க்க போனோம்னா வினை பயனே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றோம். வினை பயனே தேகம் கண்டாய், அதாவது வினை இருந்தாதான் உடம்பே வரும். அப்ப வினைப்பதின வெளிப்பாடு தான் நம்ம உடம்புல நடக்க நிகழ்வுகள் அனைத்துமே. ஸோ நம் உடம்புல வாழும் காலங்களில் ஏற்படுகின்ற அனைத்து இன்ப துன்பங்களும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுதான் நடக்குதே வழிய புதிதாக எதுவும் நடப்பதில்லை என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எந்த துன்பம் வந்தாலும் நம்முடைய வினை வெளியேறுகிறது. அதன் மூலமாக இந்த துன்பம் ஏற்படுகிறது. நல்ல வினை வெளியேறினால் நல்ல செயல் வரப்போடு சந்தோஷப்படும்.
அப்ப நம்ம எதையுமே திங்க் பண்றதில்ல. சந்தோஷமா இருக்கப்படும் பொழுது எதை பத்தியுமே யோசிக்கிறதுல நல்ல சந்தோஷத்தை அனுபவிச்சோம். அதே மாதிரி துன்ப அலை ஏற்படும் போது, உடலிலே முரண்படும் போது நமக்கு துன்பமாக ஏற்படுகிறது. அந்த துன்பத்தை நாம் பல பேருக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அல்லது சோகமா உட்கார்ந்துடுறோம். ஆனா ரெண்டுமே ஒரே நிலைதான், உடம்புல இருந்து வெளியே வருது, உண்மை. ஸோ அப்ப நம்முடைய பதிவினுடைய வெளியேற்றம் தான் நமக்கு உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம். வினைப்பயினுடைய வெளியேற்றம் கர்மா அப்படி சொல்றாங்க இல்லையா, இந்த பதிவு கர்மைய பதிவு அப்படி சொல்றாங்க இல்லையா, இந்த பதிவுன்னு சொல்றேங்க, இது உண்மையா? எப்படி பதியுது? பதிதல் உண்மையா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரே ஒரு உதாரணம். நம்ம சொல்லுகின்ற எந்த வார்த்தையா இருந்தாலும் பதியும், நம்ம சொல்ற வார்த்தையும் பதியும், எண்ணுகின்ற எண்ணங்களும் பதியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைமுடிக்கு 2 பேரு. ஒண்ணு உண்மையான தமிழ்ல மயிர், இன்னொன்னு கலோக்கியல்ல முடி. நம்ம இதுவரை நம்ம நினைச்சுக்கிறோம் மயிர் என்பது கலோக்கியலு, முடி என்பது தான் நியாயமானது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே தூய தமிழ் தலைமுடிக்கு மயிர் பேரு, நம்ம கலோக்கியல முடி. இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போடா மயிருன்னா கோவம், போடா முடின்னா சிரிப்பான். அப்போ நீங்க என்ன இங்க தெரிஞ்சுக்கணும், போடா மயிருன்னா அடிக்கணும்ன்ற பதிவு காலகாலமாக வைப்ரேட் செய்யப்பட்டு அலைகளை உருவாக்கி விற்கிறதுனால நமக்கு யாராவது நம்ம மயிருன்னு டக்குன்னு ஒரு மனசுல சஞ்சலம் வரும், கோபம். அதே முடின்னு சொன்னா கவன விஷயம் என்னன்னா, முடின்னு சொல்லி பதிவு ஏற்படுத்தல. இந்த மாதிரிதான் நாம இதைதான் மகரிஷி அவங்க உலக சமாதானம் எப்படி வரும்னா, இந்த பதிதல் வாழ்த்துதல் மூலமாக உலகத்தை வாழ்த்த இந்த பதிவுகள் போய் சேர்ந்து பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவா மாறப்படும் உலக மக்கள் அனைவரும் சிறப்பு கூறுவாங்க அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த வாழ்த்து முறையை வச்சிருக்காங்க. அதுலயும் வேற எதிரிகளுக்கும் வாழ்த்து போடுறோம். எதிரிகளுக்கு வாழ்த்து போடுற அளவுக்கு நாம முன்னேறிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பு. ஏன்னா எதிரி நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாம உங்களுடைய தாய், சொந்த தாயை எந்த அளவுக்கு வாழ்த்துவீங்களோ அதே சேம் மனநிலையில இருந்து எதிரிய வாழ்த்துவீங்க அப்படின்னு நீங்க நல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்கு, இது உண்மை. அப்ப அந்த கருமைய பதிவிலிருந்து வெளியேறணும் இல்லையா? அது வெளியேறணும். கருமையத்துக்கு சும்மாவே வெளியேறிடாது. அந்த கருமையும் காந்தத்துடைய திரிவு, அந்த காந்தத்திற்கு கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ கோள்கள் வரக்கூடிய அலை என்ன பண்ணும்னா அந்த கருமையத்தை தூண்டி சில துன்ப அலைகளையோ இல்ல இன்ப அலைகளையோ வெளியேற்றம் செய்கின்றன. இது கோள்கள் மட்டுமல்ல, நமக்கு எதிரே கூட மனிதர்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க திட்டுறதுனால நாம அவங்களை திருப்பி திட்டணும்ன்றது நியாயம் கிடையாது. ஏன்னா அவங்க திட்டுறதுனால உங்க கருமையத்துல அந்த பதிவு இருந்தாலும் உங்களை திட்டு, சும்மா யாரும் திட்ட மாட்டாங்க. அகப்பையில சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருமையத்தினுடைய வினைப்பதிகள் வெளியேற்று வந்த நபர்கள் அவங்களாம். உங்களுக்கு துன்பவர்த்தம் தராரு அப்படின்னாலே உங்க வினைப்பதியை வெளியேற்ற வந்த நபர். அதனால்தான் எதிரிகளுக்கும் வாழ்த்து போடுன்னு மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப வினைப்பயன் மூலமாக கூட அந்த வினைப்பயன் வெளியேறப்படுவது உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கும். உள்ளத்துல கஷ்டமா இருக்கும், உடல்ல நோயாகும். ஸோ இப்படி இந்த மாத்தர்லயும் நோய் வரும். கருமையத்தின் வெளியேற்றத்தினால் நோய் வரும். பிரபஞ்சத்திலும் வரக்கூடிய காந்த அலைகளுடைய ரசாயன மாற்றத்தால நோய்க்கும். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் இணக்கமான முறை குறையப்படும் போதோ, பஞ்சபூதங்களுக்கு நம்ம இணக்கம் குறையப்படும் போது வரும். அடுத்தது மனசுல நாமளா சஞ்சலங்களை ஏற்படுத்தினாலோ, உணர்ச்சிகளை, அதாவது கோப உணர்ச்சி, கவலை உணர்ச்சி, துக்க உணர்ச்சி, இந்த உணர்வுகள் கூட உடம்பை பாதிக்கும். இதே கூட மாற்றுவதில் அழகா சொல்லியிருக்கிறாங்க. கோபம் என்ற உணர்வு கல்லீரலை பாதிக்கும், துக்கம் என்ற உணர்வு நுரையீரலை பாதிக்கும், கவலை என்ற உணர்வு வயிற்றை பாதிக்கும். அதுக்கப்புறம் சந்தோஷம் என்ற உணர்வு பெருமை, சந்தோஷம், இதெல்லாம் ஹார்ட்டை பாதிக்கும். ஹார்ட் பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, அதிகமா சந்தோஷப்படக்கூடாது, அதிகமா துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உணர்வுகள் அதிகமானாலும் உறுப்பை பாதிக்கும், உறுப்புகள் பாதித்திருந்தாலும் அந்த உணர்வுகள் வெளிப்படும். இது எப்படி தெரிஞ்சுங்கன்னா, நீங்க ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெருமையா பேசுவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க, வீட்டுல ரொம்ப கம்மியா கூட இருக்கும், இருந்தா கூட வீட்டோட நிலையை அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசல, அந்த இருதயத்துடைய வெளிப்பாடு அது குணநலம் குண்டி இருக்கப்படும் போது அதுல இருந்து வெளியேறப்படுகின்ற அலைகள் பெருமிதமாகவே இருக்கும்.
அது பொய் உண்மைலாம் பார்க்க மாட்டாங்க, தன்னை உதிர்ப்பாங்க. அதனுடைய உறுப்போட இமிட்டேஷன் அப்படின்னு சொல்ல, உறுப்போட வெளிப்பாடு. அதே மாதிரி குடிகாரம் குடிச்சோன்னா பயங்கர கோபம். ஏன்னா குடிக்கும் போது அந்த குடியோட நச்சுத்தன்மை மட்டுமே கல்லீரல் தான் வெளியேறும். நம்ம கல்லீருக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும், அதுல இருந்து வரக்கூடிய அலையக்கங்கள் கோப உணவை தூண்டும். அதே மாதிரி துக்கம், துக்கத்துக்கும் கவலைக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, துக்கம் என்பது ஷார்ட் டைம் பீரியட், கவலை என்பது லாங் டைம் பீரியட். இப்போ பக்கத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடும், அது துக்கம். அதுவே நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது கவலையாகும். கவலை என்ற உணர்வு வயிறை பாதிக்கும். வயிறு பார்த்தீங்கன்னா ஜீரணம் பாதிச்சிடும். ஜீரணம் பாதிச்சுன்னா அப்போ உடம்புக்கு சரியான சத்து கிடைக்காது, அப்போ உடல் நலம் பாதிக்கும். அதே மாதிரி துக்கம் என்ற ஒரு நுரையீரலை பாதிக்கும். இந்த ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கவலையோடவே இருக்கும். ஆஸ்மா, இந்த வீசிங், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவலையோட இருக்கும். அப்போ உணர்வுகளுக்கும் உள்ளுறுப்புக்கும் பாதிப்பு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த உணர்வுகள் எதை தாங்கி இருக்கிறதுனா மனம் என்ற ஒரு, நம்ம உடம்புல 6வது அறிவாய் மனம் என்ற ஒரு பொருளை தாங்கி இருக்கிறது. அப்ப மனதை எந்த அளவுக்கு அமைதி நிலையில வைத்திருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த கோப உணர்வுகள் வெளிப்படாது. கோப உணர்வு வெளிப்படாத போது அதை சார்ந்த உறுப்புகள் நலமாக இருக்கும். அந்த உறுப்புகள் நலமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஜீரணம் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், உடம்புல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல எக்ஸசைஸ் செய்ய முடியும், தியானம் பண்ண முடியும். தியானத்திற்கும் நம்முடைய மனநிலைக்கும் பிளஸ் நம்ம இருக்கிற இயல்பு நிலைக்கும் உண்ணுகின்ற உணவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது எப்படி நம்ம இப்ப பார்க்க போறோம். தியானம் நிறைய பேர் வரலன்னு சொல்றீங்க இல்லையா, உண்ணுகின்ற முறையில நீங்க சாப்பாட்டு விஷயத்த நான் சில விஷயங்களை சொல்றேங்க. அதை மட்டும் சாப்பாடு, அதாவது பசி, தாகம், மகிழ்ச்சி, 5 அளவுகள் உணவு, உறப்பு, உடல் எண்ணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மகிழ்ச்சி. அதே 5 அளவு முறையை தான் நாம இப்போ இங்க என்ன சொல்றோம், பசி, தாகம், தூக்கம், உடற்பயிற்சி, இன உணர்வு, முடிஞ்சு போச்சு. இந்த 5ஐயும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இயல்பா பண்ணணும். அதுக்குன்னு சிரத்தை எடுக்கலாம் வேணாம், இயல்பு நிலை அது எப்படி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டேனாவே போதும், நம்ம உடம்புல நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது உண்மை. ஸோ இப்போ நம்ம கோள்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது, ரசாயன மாற்றம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ கோள்கள் மூலியமா நமக்கு வினைப்பதி வெளியேறி ஒண்ணு உடம்புல கஷ்டம் வரும், இல்லை மனசுல கஷ்டம் வரும். அப்ப உடம்புல கஷ்டம்ன்றது நோய், முடிஞ்சுங்களா? அப்புறம் பஞ்சபூதத்திலையும் அதே மாதிரி அதனால வரக்கூடிய தாக்கங்களும் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு மனதிலும் நோய் வரலாம், உடலையும் நோய் வரலாம். மனநோய் என்பது நம்மளுடைய மனத்தை சஞ்சல நிலை இல்லாத நிலையை ஏற்பட்டுதான் மனநோயின்னு சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம இயற்கை மீறிய செயல் செய்வதன் மூலமாக உடல்ல என்ன பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்போட இயல்பு தன்மை என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல மனுஷன் கற்காலத்துல பசி எடுத்தா மட்டுமே சாப்பிடும், பசிகள்லாம் சாப்பிடவே மாட்டோம். புலி பசித்தாலும் பிள்ளை சொன்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இயற்கை நீதி, பிள்ளை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இயற்கை நீதி. அதே மாதிரி எந்த ஒரு நாய் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாய் சாப்பிட்டு பசி இல்லைன்னா நீ பிரியாணியே முன்னாடி வச்சவரை மோந்து பார்த்துட்டு நம்ம பார்த்து ஒரு நாய். ஆனா மனுஷனுக்கு ஏகப்பட்ட பசி இருக்கு. என்ன பசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலா இருக்கிற வயிற்று பசியை தவிர்த்து அதை மறந்துட்டான். உண்மையிலே இன்னைக்கு யாருக்குமே பசி என்ற உணர்வு என்னன்னு தெரியாது, உண்மை. ஏன்னா எல்லாரும் நம்ம டைமுக்கு சாப்பிட்டு பழகிடும், நேரம் பார்த்து சாப்பிட ஃபர்ஸ்ட். 2வது சுவையின் காரணமாக, டேஸ்ட் நல்லா இருந்தா அந்த பொருளை கண்ணால பார்த்துட்டோம் அப்படின்னா, ஐயோ இது நல்லா இருக்குமே சாப்பிடலாம், அப்பவும் எடுத்து சாப்பிட்டோம், அப்பவும் பசி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், டைமுக்கு சாப்பிடும் போதும் பசி இருக்காது. கண்ணால பார்த்து அதன் கவர்ச்சி தன்மையிலும் முன்பு அந்த சுவைத்த தன்மையும் பார்த்து சாப்பிடும் போதும் பசி இருக்காது, ஆனா வயிற்றுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் வாசனை, ஸ்மெல்ல பார்த்து ரொம்ப நல்லா இருக்க வாசனை அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த இது வருது, அங்க போய் பார்த்துட்டு அப்பவும் உணவை வயிற்றுக்குள்ள போட்டுவோம், அப்பவும் பசி இருக்காது, உணவு வயிற்றுக்குள்ள போயிடும். அப்ப நாக்கு ருசியின் களமாக நாக்குல எச்சி ஊறுது அப்படின்னா அப்பவும் சாப்பிடும். இது மட்டும் அல்ல, இது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டது. இது மட்டும் அல்லது பாசத்தின் காரணமாக, பாசம்னா தாய் என்ன சொல்லுவாங்க, சாப்பிச்செல்லாம் வச்சாச்சுரா, அண்ணன் சாப்பிட்டு இருக்கான், நீ சாப்பிட்டுடு, என் கடமை முடிஞ்சிடும், கடமைக்கு பசி. அப்பவும் பசி இல்லாம அந்த தம்பி போய் சாப்பிடுவாரு, அப்பவும் வயிற்றுல பசி இருக்காது, ஆனா உணவு உள்ள போய் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்புறம் நட்பின் காரணமாக நண்பன் கூப்பிடுவாரு, அவர் கம்பெனி கொடுக்கறதுக்காக போய் சாப்பிடுவாங்க, அப்பவும் பசி இருக்காது, உணவு உள்ள போயிடும். புரியுங்களா? இப்படி பலவிதமான பசிகளை ஆட்பட்டு உண்மையான பசி என்னன்றது நம்ம மறந்துட்டு போயிடும்.
அதான் உண்மை இல்லை. இப்போ பசி இல்லாத போது போன உணவுகள் அனைத்துமே என்ன ஆகும்னா ஜீரணமாகுமானா ஜீரணம் ஆகாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வயிற்றுல அந்த உணவுகள் தங்கி குளிச்சு ஊசி போய் அதிலிருந்து ஒரு காற்று உருவாகும், அதான் கேஸ்ட்ரிக். முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் என்னன்னா கேஸ்ட்ரிக். இந்த கேஸே அதிகரிச்சா அசிடிட்டி, அமிலத்தன்மை, நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு எடுத்து வருது, எதுக்களிக்கிறது, அடிக்கடி ஏப்பம் வருது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்டு பிரிவுல இருந்து வாய் வழியா வரலாம், ஆசன வாய் வழியா வரலாம். அப்ப முதல்ல நாம பசியை உணராத சாப்பிட்ட விளைவு தான் முதல்ல நோய் வந்து இவ்வாறாக தோன்றுகிறது. காற்றுல நோய். அப்போ இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, பசிச்சு நல்லா வயிறு கவங்கவான்னு பசிக்கணும். இந்த உண்மை பசி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பசிக்குது அப்படின்னா இதை வந்து நீங்க ரொம்ப கரெக்டா பார்க்கணும்னா குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ஒரே பாஷை என்னன்னா, தூக்கத்துக்கும் அழுவோம், பசிக்கும் அழுவோம், தாகத்துக்கும் அழுவோம், யூரின் கடுத்துட்டு வந்தாலும் அழுவோம், மழை போயிட்டாலும் அழுவோம். இதான் உண்மை. நல்லா கரெக்டா அதுக்கெல்லாம் அது தன்னால இயல்பா நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. குழந்தை பசி இல்லாதது நீங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடாது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இந்த ஸ்நாக்ஸ், இந்த சுவை எல்லாம் அதுக்கு பாவம் கொடுத்து அதை பார்த்தோன்னு அது சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த நிலைக்கு எடுத்துட்டு அதான் உண்மை. ஸோ அப்ப நான் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம என்னன்னா, குழந்தைகளை நிறைய கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல குழந்தை அழுதுன்னா எடுத்தோடனே பாலை குடிச்சிடக்கூடாது. முதல்ல தண்ணி கொடுக்கும். தண்ணி குடிச்சு நின்றுச்சு அப்படின்னா அப்ப தண்ணி கழுதுக்குன்னு அர்த்தம். அதை குடித்து கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அழுதுனா அப்ப பால் கழுகுன அர்த்தம். அப்ப பாலை குடிக்கும். நாம அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறோம், அங்கேயே நம்ம வயிறை கெடுத்துறோம். என்னன்னா அழுத எப்பெல்லாம் அழுதோ அப்பெல்லாம் பால் கொடுக்கணும். தண்ணிக்கு அழுதாலும் பாலை கொடுக்க வேண்டியது, தூக்கத்துக்கு அழுதாலும் பாலை கொடுக்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தூக்கத்துக்கு அழுதுன்னு சொல்லி யானையில போட்டு ஆடிக்கணும். அதாவது பாலை குடித்து உடனே யானையில போட்டுருவோம். இதுதான் நடந்திருக்கும். நம்ம அங்க இயற்கையிலே நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஆக நாம இப்ப என்ன பண்ணலாம், பெருசாயிட்டு இப்போ எப்படி பசியை உணர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிக்கும் போது முதல்ல தண்ணி குடிக்கும். மிதமான சுடு தண்ணி, மைல்டு சுடு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா பசி அது நின்று போச்சுன்னா அப்ப பொய் பசினா. அந்த தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரத்துல திருப்பவும் பசிக்குது அப்படின்னா அப்ப அது உண்மையான பசி. அப்ப நீங்க எதை சாப்பிட்டாலும் அந்த உணவு வயிறு பரிபூர்ணமாக ஜீரணம் செய்யப்பட்டு சத்துக்கள் பிரிக்கப்பட்டு உடம்புக்கு போகும். பசிக்காத போது எந்த உணவு போட்டாலும் ஜீரணம் ஆகாது. அது பாதாம் பருப்பே நீங்க தட்டு சாப்பிட்டா அந்த சத்து உடம்புக்கு போகாது. அது மட்டும் பெருங்குடல் வழியா டிராவல் பண்ணி மலமாக வெளியே தள்ளப்படும். அப்ப அதுல இருந்து சக்தியே எடுக்கல, அது வெளியே தள்ளுறதுக்கு நம்ம உடம்பு என்ன பண்ணுதுங்க, நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை செலவு பண்ணி வெளியே தள்ளு. உண்மை நிலை. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உண்ணுகின்ற உணவிலிருந்து சக்தி வந்து நம்ம உடம்புல எனர்ஜியா மாறி அந்த எனர்ஜி எப்படி உடம்பு எடுத்துக்குது அப்படின்னா 3 பிரிவா பிரிச்சு. ஒண்ணு ஜீரணத்துக்கு, இன்னொன்னு உடல் உறுப்பு இயக்கத்துக்கு, உள்ளுறுப்பு இயக்கங்களுக்கு. இப்போ நாக்கு, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் இயங்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்கு ஒரு சக்தி, ஜீரணம் பண்றதுக்கு ஒரு சக்தி. இன்னொரு பகுதி சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா டெபாசிட்டா சேமித்து வச்சு. எப்போ சேமிக்குதுன்னா உடல் எப்பொழுதாவது சீர்குலையப்படும் போது அதை பராமரிப்பதற்கு, சீர் செய்வதற்கு ஒரு சக்தியை வந்து டெபாசிட்டா, எப்படி நம்ம பணம் சம்பாதிச்சுட்டு பின்காலத்துக்கு வேணும் பேங்க்ல போட்டு வைக்கிறோமோ அத மாதிரி நம்ம உடம்புல உருவாகிற உள்ளுகின்ற உணவு என்னவா மாறும்னா ஜீரணமாயி ஃபர்ஸ்ட் குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் மிகுதிப்பட்டு இருக்கும் போது அந்த குளுக்கோஸை சேமிச்சு நல்லா, இப்போ 1000 ரூபாய்க்கு காயின் இருக்குன்னு வச்சு அது ஒரே நோட்டா மாத்திருங்க. இந்த மாதிரி குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி கல்லீரலையும் தசைகளிலும் சேமிச்சு வச்சோம் நம்ம உடம்பு. எப்பன்னா ஆபத்து காலத்துல அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு நம்மளுக்கு இந்த டெபாசிட், அந்த நம்ம சேமிச்சு வச்ச எனர்ஜியை திருப்பி எனர்ஜியா மாற்றி நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணி நம்ம உடலை பாதுகாக்கும். எமர்ஜென்சியா எப்படியும் இப்போ ஆக்சிடென்ட் டைம்ல அந்த மாதிரி டைம்ல மயக்க விட்டுருந்தோம். அப்போ உடம்பு உள்ளுறுப்பு இயக்கத்துக்குலாம் எனர்ஜி வேணும் இல்லையா, அப்போ உடனே உடம்பு என்ன பண்ணும், அந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாற்றி உடம்புல சக்தி கொடுத்துரும். இதுக்கு சயின்ஸ் விளக்கமும் இருக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டு போனோம்னா லைட் இதுவாயிடும். நம்ம இப்ப என்ன உடம்புல எப்படி நோய் வந்து உடம்பை எப்படி நலமா வச்சுக்கிறது, அது மனசை எப்படி வளமா வச்சு, அதுக்காக உண்டான விஷயத்தை பிராக்டிக்கல் நாலேஜா நம்ம பார்க்கணும். அதான் உண்மை. அதுதான் வேணுமே, பிராக்டிக்கல் தான் நமக்கு வேணும். சரி, இப்போ உணவு வந்து எப்படி ஜீரணம் ஆகுது சத்தா திடீர்னு பார்த்துட்டு, உணவிற்கும் தவத்திற்கும் என்ன சம்பந்தம்? உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உண்ணுகின்ற உணவை கவனத்துடன் சாப்பிட்றோம்னா கண்டிப்பா இன்னைக்கு கிடையவே கிடையாது. சாப்பாடை போட்டுட்டு டிவி முன்னாடி தான் உட்காரோம், இல்ல செல்போனை கையில வச்சுக்கிறோம், இல்ல பேசுறோம்,
அப்ப கவனம் முழுவதும் சிதறிக்கப்படுகிறது. நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றது இந்த உடம்புக்கு நம்ம தெரிவிக்கிறது இல்லை. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரிவிச்சாதான் அதுக்கு உண்டான சுரப்பியை சுரந்து அந்த உணவை பரிபூர்ணமாக ஜீரணம் செய்யப்படும். கண்ணால நீங்க கேரட் சாப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சா கேரட்டை ஜீரணம் பண்ணக்கூடிய சுரப்பி கல்லிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட சுரப்பி இருக்குது. அதுல 500 தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க எந்த உணவை கண்ணால பார்த்து அதன் சுவையை ருசித்து சாப்பிடுறீங்களோ அப்போ அதுக்கு உண்டான சுரப்பி சுரந்து கண்ணால பார்க்கப்படும் போது கேரட் எடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கேரட் சாப்பிடணும்னு உடம்புக்கு சொல்லிட்டோம். உடனே கல்லீரல் என்ன பண்ணோம், கேரட்டை ஜீரணம் பண்ணுவதற்கு உண்டான சுரப்பியே சொல்லணும். இதுதான் உண்மை. அதுவே நீங்க மட்டன் சிக்கன் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஃபுட் இல்லையா, அதை ஜீரணம் பண்றது கொஞ்சம் ஹெவியான ஆசிட் வேணும். அப்ப அதை சாப்பிடுறீங்கன்னு மனசுக்கு கண்ணுக்கு உடம்புக்கு தெரிவிச்சுட்டீங்கன்னா அந்த கல்லீரல் அதை ஜீரணம் பண்ணுவதற்கு உண்டான சுரப்பியே சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு உணவிற்கும் ஒவ்வொரு விதமான சுரப்பிகள் சுரக்கப்பட்டு ஜீரணம் செய்யப்பட்டு சத்துக்கள் பிரிக்கப்படுகின்றன. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நாம உண்ணும் பொழுது கவனம் முழுவதும் சாப்பாட்டை பார்த்து கவனித்து சாப்பிட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்ல 1/4 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. முதல்ல சாப்பாட்டை பார்த்து வாயில எடுத்து போட்டுட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு கவனம் முழுதும் வாயில நல்லா வாயை வந்து எந்த அளவுக்கு மென்னு சாப்பிடுறீங்களோ அப்ப கவனம் என்பது அப்பவே கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. எதை உள்ள இருக்கிற உணவையும் நீங்க மெல்லுகின்ற செயலையும். அப்ப கவனம் அங்க போயிடுச்சா, அப்ப கவனிச்சு 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 என்ன ஆகும், நீங்க சாப்பிட அந்த உணவுகள் அனைத்துமே மனம் என்ற ஜீவகாந்த சக்தியால் நிரப்பப்பட்டு அப்ப உள்ள பரிபூர்ணமாக ஜீரணம் செய்யப்பட்ட சத்துக்கள் அனைத்தும் உடம்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணப்படும். பொதுவா புரிஞ்சுக்கணும், ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த டயர்ட் நேரத்துல வந்து சாப்பாடு கொடுத்தோம்னே முதல்ல 1 வாய் தான் எடுத்து வச்சிருப்போம், 1 வாய் 2 வாய் வச்சிருப்போம். வரும்போது கண்ணு எல்லாம் அடைஞ்சு போய் காதெல்லாம் கேட்காது வந்துருப்போம். ஐயோ எனக்கு பசிக்கு சீக்கிரம் போடுமா அப்படியே சாப்பாடை போட்டு பசைஞ்சு வாயில போட்டு 1 வாய் எடுத்து சாப்பிட்ட உடனே சக்தி வந்து எப்படி சக்தி வந்துச்சு, உள்ள ஜீரணமாகல, சக்தி திக்கல, எப்படி வந்துச்சு, உடனே அதுல இருக்கிற சுவை சக்தி காந்த சக்தியாக மாற்றப்படுகிறது. காந்தத்துக்கு விளைவுகள் நிறைய இருக்கு. என்னன்னா காந்த சக்தி ரசாயன சக்தியாக மாறும், மனோசக்தியாக மாறும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ காந்தம் எடுத்துட்டீங்கன்னா மின்சார சக்தியாகவும் மாறும், ரசாயன சக்தியாகவும் மாறும், மனசக்தியாகவும் மாறும். அப்போ இந்த 3 விதமான சக்திகள் நம்ம உடம்புல உருவாகும். எப்படி வாயில சுவை வந்து மின்சார சக்தியாக மாற்றப்பட்டு உடல் முழுக்க பரவ செய்து உடம்புல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. 2 வாய் சாப்பிட்டா தெம்பாயிடும், சாப்பிட்டு முடிச்சு ஃபுல் எனர்ஜெட்டிக் ஆகும். அந்த மாதிரியான நீங்க சாப்பிட்டு சரியா இருக்கு, நல்லா இருக்கு, கரெக்டா சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் தரும், படுத்து விடுவாங்க, சாப்பிட்ட உடனே போய் படுத்துருவாங்க. அப்போ பசிக்காத போது சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது நீங்க சாப்பிட்ட சாப்பாடை வேகமாக சாப்பிடலாம், கவனத்தோடு சாப்பிடாம இருந்திருக்கலாம். வயிற்றுக்குள்ள போன உடனே போய் தூக்கமா படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. அப்போ அந்த உணவு சரிவர ஜீரணமாகாது. அப்ப கவனம் என்பது நம்ம தவத்துல என்ன சொல்றோம், பூர்வமத்திய கவனிங்க, அப்புறம் மூலாதாரத்துக்கு, அப்புறம் சாந்தியோகத்துக்கு மூலாதாரத்துக்கு 9 மையத்துக்கு 9 மையங்களை கவனிங்கன்னு சொல்றோம் இல்லையா. அந்த கவன பிராக்டிஸ் இந்த உணவுல கொஞ்சம் குத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்க தவம் பண்ணும்போது எதை கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா அங்க சீக்கிரம் போய் மனம் குமிந்து. இது வந்து இயல்பா செய்யறது. இப்ப கவனம் வந்து எங்க குமிக்க சொல்லிட்டோம், உணவுலையும் வாயிலையும் பல்லு போடுற அசையிலையும். அப்ப கவனம் அங்க குமிச்சு பழகிட்டீங்களா, அப்ப ஏதோ ஒரு இடத்துல மனசை குமிச்சு பழகிறதுக்கு உண்டான ஒரு பிராக்டிஸ். இது வந்து எப்போ 3 வேலையும் செய்வீங்க. அப்ப அந்த கவனித்தல் என்ற பிராக்டிஸ் இயல்பா மாறிடும். கொஞ்சம் காலத்துல மென்னு சாப்பிட்டு கவனம் அங்க போயிட்டு இயல்பா மாறிடும். அப்ப அடுத்தது உங்களுக்கு தியானம் பண்ணும்போது உங்களை எங்க கவனிக்க சொல்றாங்களோ மனம் ஈஸியாக குமிக்கப்படும். அப்போ அந்த 9 மையங்களில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் நல்லா சுரக்கும், அது சம்பந்தப்பட்ட ஹார்மோன்கள் நல்லா சுரக்கும், அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நல்லா இயங்கும். அப்போ உடம்புல எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அப்ப தவத்தின் மூலமாக மனம் மட்டும் உரிமை அடையாது, கூட மனம் உடலும் ஆரோக்கியம் அடையும். எந்த விதமா தவமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த கவனித்தல் என்பதை நம்ம உணவு முறை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. பெருசா ஒண்ணும் இல்லை, கண்ணை மூடி மென்னு சாப்பிடுங்க, ஒரு சிம்பிள் பசிச்சு சாப்பிடு. 2 விஷயம் மட்டும் சும்மா ஃபாலோ பண்ணி நிறைய இருக்கு, நம்ம ஷார்ட்டா சொல்லிடுறோம். ஸோ அடுத்தது நேரம் கருதி நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டு அந்த ப்ராக்டிகல் எப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கலாம், ஒரு மெத்தடு. இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா உடம்புல வந்து இருக்கிற வெப்ப சக்தி சீர் செய்வதற்கும்
ஜீரணத்தை எளிமைப்படுத்துவதற்கும் கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கும் நீர் சக்தி நமக்கு தேவை. அப்ப தண்ணியில் இருக்கிற சக்தி உடம்புக்கு போகணும். இப்ப நீங்க பொதுவாகவே தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு எப்படி தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம். அந்த குடிக்கப்படும் நின்று விட்டு வாயை அண்ணாந்து வச்சு தூக்கி ஒரு பாட்டில கமுத்துட்டோம்னா அந்த பாட்டில் மொத்தம் இறங்குற வரைக்கும் அப்படியே கமுத்தே வச்சிருக்கோம். அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா வயிறு ஃபுல்லாயிடும். ஆனா தாகம் அடங்காது. சில பேருக்கு வயிறு கொடக்கலான்னு ஆடும், ஆனா தாகம் எடுத்துட்டே இருக்கு. தாகம் அடங்கவே அடங்காது. அப்போ நீர் சக்தி உடம்புக்கு கிடைக்கும் வரை அது தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப நீர் சக்தி எப்படி கொடுக்கறது? ரொம்ப சிம்பிள். சமீபத்துல ஒரு மகான் தான் நினைக்கிறேன், அவர் என்ன அவர் சொன்ன வார்த்தை நான் செஞ்சு பார்த்த சில பிராக்டிக்கல் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்களா? நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, உட்காந்துட்டு தண்ணிய வாயில ரொப்பிட்டு இன்ச் பை டிராப்பா இந்த தொண்டையில இறக்கும் போது கவனத்தோட இறக்குங்கன்ற. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். பொறுமையா தண்ணியை உட்காந்துதான் குடிக்க முடியும், நின்று குடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தண்ணிய வாயில ரொப்பிட்டு கண்ணை மூடி கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா இங்க தண்ணிய தொண்டைக்குள்ள இறக்க முடியும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தண்ணியில இருக்கிற சக்தி உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். நீங்க 1 லிட்டர் தண்ணி குடிச்சத 200 ml 100 ml குடிச்சாலே தாகம் சீக்கிரம் அடையும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவனத்தை செலுத்தப்படும் பொழுது, தண்ணியில் உங்க மனம் குடிக்கப்படும் போது உடலுக்கு அந்த தண்ணியில இருக்கிற சக்தி சீக்கிரமா ஸ்ப்ரெட் செய்யப்படும், பரிமாறப்படும். அப்படி பரிமாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணியுடைய சக்தி, நீர் சக்தி உடல் உறுப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடல் வெப்ப சக்தியையும் சீர்படுத்தும். அப்புறம் கழிவுகளை எளிமையாக வெளியேற்றும். வயிற்றுக்குள்ள போன தண்ணி குடல் வழியா, சிறுகுடல் பெருகுடல் வழியா டிராவல் பண்ணி சக்தியா மாறி, நீர் சக்தியா மாறி ஜீரணத்துக்கு உதவணும். ஆனா சில பேருக்கு தண்ணி குடிப்பாங்க, உடனே இமீடியட்டா டைரக்டா பைபாஸ் ஆகி போயிடும் தண்ணியா. இதான் உண்மை. அப்போ இனிமேல் தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணிக்கு கூட, அதாவது வெளியில ரொம்ப அட்டேஷனா இப்போ பெரிய பெரிய விழாக்கள்ல அங்கெல்லாம் போறீங்க, பரவாயில்ல. நான் தயவு செய்து வீடுகளில் இருக்கப்பட்டு அமைதியா கையில டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து கையில உட்காந்து, இதுக்குதான் மகிழ்ச்சி எப்படி மறைமுக சொல்லியிருக்காங்க, காய்கள் பயிற்சி சொல்லியிருப்பாங்க. டம்ளர் தண்ணியை கையில வச்சுக்கிட்டு அதை ஒரு 10 அசிமுத்திரா போட்டு கவனத்தால செலுத்தி அந்த தண்ணியை குடிக்க, அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த மெத்தட்ல நம்ம தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா, அதுக்கல்பம் பண்றீங்களோ இல்லையோ, தண்ணிய வாயில போட்டு இப்படி இருக்குன்னா டிராப்பா தண்ணிய அப்படி குடிச்சிட்டீங்கன்னா நாக்குல அந்த சுவை உணர்வு பட்டு உடல் முழுக்க அந்த மின்சார சக்தியாக, நீர் சக்தி மின்சார சக்தியாக மாற்றப்பட்டு உடல் முழுக்க பரவப்படும் போது இந்த உடல் முழுக்க இருக்கிற நீர் சக்திய தேவை குறைஞ்சிடும். அப்போ உடனே தாகம் அடைஞ்சிடும், நீர் குடிச்சிருச்சு. அதே மாதிரிதான் பசி என்பது உடல் முழுக்க இருக்கிற செல்களுடைய சக்தி குறைபாடு, சக்தி தேவை என்பதை வயிற்றுல உணர்த்துது. அவ்வளவுதான். வயிற்றுல பசி எடுக்குது அப்படின்றது வயிற்றுலதான் அந்த உணவு ஜீரணமாகுதுன்னா அங்க அந்த உணர்வை ஏற்படுத்துது. சரிங்களா? இது உடல் முழுக்க இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு தான். அதை வெளிப்படுத்துகின்ற இடம் வயிறு. அது பசின்னு சொல்றோம். ஓகேவா? பசியை கரெக்டா உணர தெரிஞ்சுக்கணும். உணர்தல், மகரிஷி நிறைய இடத்துல உணர்தல் சொல்லுவாங்க. இறைநிலை உணர்தல்ன்ற விஷயம், தவத்தை உணர்தல் சொல்லுவோம். அதுக்கு பதில் நம்ம இயல்பான உணவையே உணர்ந்து சாப்பிடல, பசியை உணரல, நம்ம உடம்ப இயல்பா நடக்கிற நிகழ்வே உணரலையே, அப்புறம் எப்படி நம்ம ஒவ்வொரு தவத்திலும் உணர்ந்து போக முடியும்? நீங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கும். அடுத்தது தண்ணி முடிக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூக்கம். நாம இன்னைக்கு தூங்குறது பொதுவாக 10-11 மணி தான் மினிமம் ஆயிடும். 10 மணிக்கு 11 மணிக்கு 10 மணிக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்றைய பொருளாதார நிலை அந்த மாதிரி இருக்கு. பொருள் ஈட்டத்தின் காரணமாக நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு அப்பதான் சமைக்கிறாங்க. 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11,000 12,000 படுத்து சில வீடுகள்ல. சில பேர் எப்படி பார்த்தாலும் 10 மணிக்கு மேலதான் தூங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்போட அனாட்டமி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 to 3, இன்னும் கேட்டா 7 to 3. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, 6 மணி சூரிய உதயம் அஸ்தமானத்துக்கு முன்பாகவே சாப்பிட்டு விட்டார்கள். 5 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, 3 மணிக்கு எழுந்து வேலைக்கு போயிட்டாங்க வயலுக்கு. அது அந்த காலத்துல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 8-9 மணிக்கு தான் சாப்பிடுறோம், காலைல ஏஞ்சிக்கிறதும் லேட் ஆகுது,
இதன் மூலியமாக உடம்போட மெட்டாபாலிசம் சுத்தமா கொலாப்ஸ் ஆகிறதுனால, முக்கியமா இரவு கொலாப்ஸ் ஆச்சுனாலே, ஏன்னா கல்லீரல் தான் ஜீரணத்துக்கு பண்ண அனைத்து சுரப்பிலும் சுரக்குது ஒண்ணு. ரெண்டாவது தூங்கப்படும் போது நம்ம உடம்புல மெலட்டோனின் செலட்டோனின் 2 சுரப்பி. இந்த மெலட்டோனின் வந்து இருள் சுரப்பி, அதாவது இருட்டு இருந்தாதான் சுரக்கும். நீங்க எந்த அளவுக்கு நல்லா தூங்கி இருக்கிறீங்கன்னா அந்த மெலட்டோனின் நல்லா சுரந்து உடலை பராமரித்து காலையில் ஏஞ்சி செலட்டோனின் சுரப்பதற்குண்டான தயார் நிலையில் வைத்திருக்கு. செலட்டோனின் சுரந்துச்சுன்னா அன்ற நாள் முழுக்க உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருப்பதற்கு அந்த செலட்டோனின் தேவைப்படுது. அப்ப இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய தூக்கம். இது மாதிரி தூங்கிட்டீங்கன்னா கூட தன்னை மறந்த தூக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லைங்க. அதுக்கு அழகா மகரிஷி அவங்க உடல் தளத்தில் பயிற்சிட்டு அது அடிக்கடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் 1/2 டெப்த் தூங்கினா கூட போதுமானது. டெப்தா தூங்கணும், மனம் தூங்கி தூங்கணும். தூக்கம் என்பது உடல் தூங்குவது தூக்கம் அல்ல. உடல் தூங்குவது ஓய்வு. மனம் தூங்கி தூங்குவதுதான் தூக்கம். நம்ம இன்னைக்கு மனம் தூங்கி தூங்குறோம்னா கண்டிப்பா கிடையாது. உடல் தூங்குவது, மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி வேலை செஞ்சாலும் நம்ம உடல்ல சில ரசாயன மாற்றங்கள் சரிவர சுரப்பதில்லை. அதன் மூலயமாக உடல் சீர்கேடு ஏற்படுகிறது. அதனால தூக்கத்தை கரெக்ஷன் பண்ணுங்க. எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 5 மணிக்கெல்லாம் நம்மளால சாப்பிடுறதுக்கு சாத்தியம் இல்லை. 7ல இருந்து 8க்குள்ள, மேக்சிமம் 7 மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சா சிறப்பு. முடியல 8 மணிக்குள்ள இரவு ஒண்ணு முடிச்சிருக்க. இரவு ஒண்ணு எளிமையானதாக இருக்கிறது, ஈஸியா ஜீரணமாகிற பொருளா இருக்கு. நைட்ல போயிட்டு மட்டன், சிக்கன், பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரிலாம் எடுத்தா கூட இந்த உறுப்புக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது 25 வயது வரைக்கும் நம்ம உடம்புல என்ன போட்டாலும் ஜீரணமாகி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடும். 25 வயசு 25 வயசுக்கு மேல போக 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 இந்த உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகளை இயக்கங்கள் குறைபட்டு கொண்டே வரும். ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேல எல்லாம் என்னமோ நம்ம ஜீரணத்துடைய குறைபாடு வரும். ஆனா நாம என்ன பண்றோம், அன்னைக்கு சாப்பிட்ட அந்த பிரியாணியை நைட்ல இப்பவும் சாப்பிட்டோம் அப்படின்னு 40 வயசுக்கு மேற்பட்டவர் சாப்பிட்டாங்கன்னா சரிவர ஜீரணம் ஆகாது. இதுதான் ரொம்ப முக்கியம். உடல்நிலைக்கு ஏற்ற உணவும் பருவ காலங்களுக்கு ஏற்ற உணவும் நாம இன்னைக்கு சாப்பிட்றது இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. 7 மணி முடிக்கிறது பெஸ்ட். மீறினால் 8 மணி. 8 மணிக்கு மேல எந்த உணவை சாப்பிடாதீங்க. அதுக்கு மேல என்ன சாப்பிடலாம்னா வெஜிடபிள் சாப், சேலடு, பொரி, பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்ல மெனு சாப்பிட்டு அழகா சுத்தரிச்சு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு மேல பசிக்குதுன்னா அவல் ஊற வச்சு பால்ல ஊற வைக்கலாம். அல்லது வெறுமனே சுடுத்தண்ணில தெளிச்சிங்கன்னா அது பூத்துரும் அவல். அதுல நீங்க மிளகு, சீரகம், ஒற்றைக்கடலை பவுடரு, வெங்காயம் நறுக்கி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த மாதிரி உணவு முறை மாற்றிக்கலாம். அப்ப நீங்க தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடல, இரவு உணவு ஸ்கிப் பண்ணாலும் ரொம்ப நல்லதுதான், தப்பு இல்லை. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தூக்கம் சில பேருக்கு சாப்பிடலன்னா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மைண்ட் ரெக்கார்டர் தான். இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இரவு உணவை தவிர்த்து. ஏதோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எதனா போனோம்னா அங்க சாப்பிட வேண்டும் என்றதுக்காக சாப்பிடுவோம். மற்ற நேரத்தில் மேக்சிமம் இரவு உணவை நான் தவிர்த்து இப்ப சாப்பிட்றது இல்லை. நல்லதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பழக்கம் தான் காரணம். கொஞ்சம் கொஞ்சமா பழகி பாருங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஸோ அப்ப நீங்க தூங்க வேண்டிய நேரம் வந்து தயவு கூர்ந்து 10 மணிக்கு கண்டிப்பாக நீங்க பெட்டில் தூங்கி இருக்க வேண்டும். கண்ணை மூடி இருக்க வேண்டும். இருட்டு நிலையில இருக்கணும். ரூம் இருட்டுல தூங்குறதுதான் சிறப்பு. நைட் லேம்பு போடுவோம். நைட் லேம்பு கூட ப்ளூ கலர் விளக்கு இருக்கக்கூடாது. பச்சை கலர் விளக்கு இருக்கலாம் அல்லது மஞ்சள் கலர் விளக்கு இருக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ளூ கலர் விளக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த செல்போன்ல இருந்து ப்ளூ ரேடியேஷன் ரேஸ் வருதுன்றாங்க இல்லையா, அது கூட நம்ம உடலை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த நீல நிற ஊதா கதிர்கள் நம்ம உடலுக்கு பாதிப்பை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நிறத்துல ஒளிர்வு இல்லாமல் இரவு தூக்கத்தை கும்மிருக்கு தூங்கி பாருங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்ப தூக்கத்தை கரெக்ஷன் பண்ணி நல்லா தூங்கி எழுஞ்சிங்கன்னா, நல்லா தூங்கிட்டீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா காலை ஏஞ்சிக்கும் பெஸ்டா எழுஞ்சிக்கும். அப்ப நல்லா மனம் தூங்கி தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். காலை ஏஞ்சிக்கும் போது ஏண்டா ஏஞ்சிக்கிறோம், உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, தூங்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க மனம் தூங்கி தூங்கலைன்னு அர்த்தம். சில பேருக்கு மனம் வேலை செய்யறதே தெரியாது, அனிச்சையா ஆயிடும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா தாங்க தூங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா காலை எதுக்கு எழுச்சிக்கிறீங்கன்னா, ஐயோ சார் ஏன் கேட்குறீங்க, காலை எழுச்சிக்கவும் முடியறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனம் தூங்கி தூங்குவதற்கு மகர்ஷியுடைய உடல் தளத்தை பற்றி நன்றாக உதவி செய்கிறது. அதை செஞ்சு பாருங்க, நல்ல தூக்கம். தூக்கத்தை மட்டுமே நீங்க கரெக்ஷன் பண்ணா போதும், உங்க ஜீரணம் அற்புதமாக வேண்டும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிளான ரொம்ப அடிப்படை பசி, தாகம், தூக்கம்.
இது போதும். புரிஞ்சுங்களா? உண்மையிலே சொல்றேங்க, இது எல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க உடலுக்கு உடற்பயிற்சியே தேவை. உடற்பயிற்சின்னு எப்போ ஒண்ணு வந்துச்சுன்னா, நம்ம உடம்பு இயற்கை மீறி செயல்படும் பொழுது உடல்ல கழிவு தங்க ஆரம்பிச்சு. அந்த கழிவை வெளியே தள்ளுவதற்கு சில உடல் அசைவு பயிற்சிகள் தேவைப்பட்டு. இது சித்தர்கள் ஞானிகள்லாம் நம்மள மாதிரி இவங்க இருக்க, ஏன்னா அவங்க உணர்ந்த நிலையில நம்ம இல்லை. அவங்க உணர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம உணர்ந்த நிலையில மக்களுக்கு என்னைக்கும் உணரும் போது அவங்களா பார்த்து எக்ஸசைஸ் கொடுத்தோம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி தேவைப்படுது என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் உடற்பயிற்சிகளும் யோகாசனங்களும் தியான முறை, மனதை சரி பண்ணுறதுக்கு தியான முறைகளும் இப்படி எல்லாம் உருவாக்கலாம். அனைத்துமே நம்ம உடல் நலம் கருதியும் மனவளம் கருதியும் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்துமே. ஸோ அப்போ சிம்பிளா ஒரு உடற்பயிற்சி, அழகா மகிழ்ச்சியிலே சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கிறாங்க, அந்த பயிற்சி செஞ்சாலே போதுமானது. அதே மீறி நான் சிம்பிளா ஒரு சில எக்ஸசைஸ் சொல்றேன். சில சமயங்கள்ல உங்களுக்கு செய்ய முடியல, அதுவாது செஞ்சு மகரிஷி பயிற்சியா கூட ஒரு வெறும் கைப்பயிற்சி மட்டும் நிச்சயமா கைப்பயிற்சி மட்டும் செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏதேனும் ஒரு பயிற்சி, உடல் அசைவு பயிற்சி இருக்கணும், கண்டிப்பா செஞ்சிருக்காரு. அப்ப செஞ்சுட்டோம்னா உடல கழிவுகள் முறையாக வெளியே, அது நீர்க்கழிவு, காற்றுக்கழிவு, வெப்பக்கழிவு. உடற்பயிற்சி மூலமாக நீர்க்கழிவு, காற்றுக்கழிவு, வெப்பக்கழிவு வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்பட்டுச்சுன்னா அப்ப ரொம்ப ஆரோக்கியமான. அதுதான் மகரிஷி உணவு அப்புறம் உழைப்பு, அப்புறம் உடற்பயிற்சி, உடலறிவு, எண்ணம் அப்படின்னு சொல்லி 5 அளவுகள். அதுல எல்லாத்துல அளவு இருக்கும். ஓவர் எக்ஸசைஸ் செஞ்சுட்டீங்கனாலும் உடலுக்கு இருக்கிற சக்தி செலுத்தும். மிதமான எக்ஸசைஸ் செய்யணும்னா உடம்புல இருக்கிற சக்தி உடலே தங்கி இருக்கும். மிகினும் குறையும் நோய் எதுவா இருந்தாலும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், தியானமா இருக்கு, எதுவும் கூட இருக்கட்டும், எல்லாமே மிகினும் குறையும் நோய். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக நம்ம உடல் நலத்துக்கு இப்போ நம்ம உடல் ரீதியா நம்ம செயல்பாட்டின் மூலமாக எப்படி பார்த்துக்கலாம் என்று ஒரு சிம்பிளா பார்த்தோம். பசி, தாகம், தூக்கம், உடற்பயிற்சி. அடுத்தது இன உணர்வு. இன உணவு முறையான முறையில இன உணவு முக்கியமாக விடியற்காலையில் இன உணவு வைத்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. இது நிறைய பேசணும், இது ஒரு பெரிய ஷார்ட்டா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணி விடியற்காலையில் நாம் இறைவது மிக மிக சிறப்பானது நிகழ்வாக இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன உணர்வும் தேவைப்படுகிறது. உடல் பசி எப்படி, வயிற்று பசி எப்படியோ இந்த உடலுக்கு ஒரு பசி இருக்கிறது. அந்த பசியையும் நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டும். அதுக்கு முறையா தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. சந்தோஷமாக செய்யுங்க, வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வயிற்று பசியை யாராவது திணித்தார்களா, வேண்டாத திணிக்கப்படும் எவ்வாறு உணவு ஏற்படுகிறதோ அதுவேதான் என்ன. ஆகையால் 2 பேரும் ஒன்றுபட்டு மகிழ்ந்து செய்ய வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. அது உடலுக்கு ரொம்ப தெம்பை தரும், உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆக இந்த 5 அளவு முறை பாருங்க, எங்கெல்லாம் நோய் வருதுன்னு பார்த்தோம்னா 5 அளவு முறை தவறப்படும் போது உடல்ல சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு, இல்ல சரியான சக்தி கிடைக்காத நிலை ஏற்பட்டு நோய் வரும். கிரகங்களுடைய தாக்குதலால நோய் வரும், பஞ்சபூதங்களுடைய தாக்குதலால் நோய் வரும், நம்ம எண்ணங்களின் மூலமாகவும் நோய் வரும். ஏன்னா எண்ணம் என்பது மனம், மனத்துல என்னென்ன எண்ணம் இருக்கக்கூடாது, கோபம், பொறாமை, அதுக்கப்புறம் கவலை, துக்கம், சோகம், இதெல்லாம் இருந்தா கூட இந்த உணவுகள் கூட உடல் உறுப்பு பாதித்து நோய். இது எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஓகே, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணாலே நோய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உடலுக்கு எந்தவித மருந்தும் தேவையில்லை. திருவள்ளூர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குரல்கள் அனைத்துமே வெறுமை, எங்கேயுமே மருந்து சொல்லியிருக்கு. உடம்பு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துல மருந்தை பத்தியே சொல்லு, இதான் உண்மை. மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கை, அறிந்தது அற்றது போச்சு. மருந்தே வேணாம் உடம்புக்கு, யாக்கைனா உடம்பு. எப்போ சாப்பிட்டது வெளியேறிய பின்பு மீண்டும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நோயே வராது, மருந்தும் தேவையில்லை அப்படின்னு 2 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது திருமூலர், உடம்பனை முன்னும் விழிக்கின்றேன் உடம்பினுக்களே உத்தமம் குடிக்கொண்டான் என்று உடம்பனை ஞாயின்று ஒன்றுகின்றது. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இறை அம்சமா இருக்கக்கூடிய விண்ணின் வெளியே தத்துவமா சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த விண்ணு உடம்புக்குள்ள உயிராமா இருக்கு. விண்ணு எதோட அம்சம், இறைநிலையோட அம்சம். அந்த இறைவனே உள்ள இருக்கிறான் அப்படின்றது தெரியாம இருக்கிறதுக்கு இந்த உடம்பு வேணும் அப்படின்றது தெரியாம உடம்பை நான் உச்சப்படுத்தி இருந்தேன். அப்ப உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு இந்த உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கோ, உடம்புக்கு உண்டான விஷயம் அப்படின்றத
திருமலர் குறிப்பிடுறாங்க. அப்போ நீங்க உடம்பை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்களோ அதுக்குள்ள இருக்கிற உயிர் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். அதில் வரக்கூடிய அலைகள் சந்தோஷ அலைகள் மகிழ்ச்சி அலைகளாக வெளியேற்றப்படும் போது மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப மனசுல எந்த வித கவலைகளும் இருக்காதுன்னு சொல்றதை விட நம்ம வறுமைத்து வருகிற துன்ப அலைகளில் தாங்கக்கூடிய வலிமை பெற்று, இது ரொம்ப முக்கியம். அதாவது துன்பத்தை துன்பமா கருதி துன்பமா உட்கார்றது ஒரு விஷயம், அந்த துன்பத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை யூகித்து அதை மனதிலே சமன்படுத்திக் கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதைதான் தத்துவ ஞானிகளும் உள்ளுணர்வும் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த உள்ளுணர்வு என்பது பயிற்சி மூலமாக மட்டும்தான் இருக்கும். நமக்கு நாமே சற்று ஆறுதல் சொல்லிக்கணும், அது ரொம்ப முக்கியம். துக்க நிலையில இருக்கும்போது மனம் சஞ்சலப்படும் போது, அப்போ மனம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, உண்மையிலே சொல்றேங்க, மனம் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். மனசுல எந்தவித சலனங்கள் வந்தாலும், ஏன் அப்படின்னா மனம் என்பது உடல் முழுக்க வியாபித்திருக்க ஜீவகாந்த அலையினுடைய வெளிப்பாடு. மனம் என்பது எது மூலியமா? மூளை செல்லிலே ஜீவகாந்த அலை வெளியேறியானால் அது மனம் என்று சொல்றாங்க. கண்ணு வழியா ஜீவகாந்த வெளியேறிச்சுன்னா அது பார்வை உணர்வு, காது வழியா வெளியேறிச்சுன்னா உடம்புல இருக்க ஜீவகாந்தம், காது வழியா வெளியேறிச்சுன்னா சவுண்ட், இந்த கேட்கும் திறன், மூக்கு வழியா வெளியேறிச்சுன்னா வாசனை உணர்வு, நாக்கு வழியா வெளியேறிச்சுன்னா சுவை உணர்வு, தோல் வழியே வெளியேறிச்சுன்னா தொடு உணர்வு. நம்ம உடம்புல இருக்க சக்தியை செலவு செய்துதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நீங்க சும்மா கேட்டுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க, உங்க சக்தியை செலவு பண்ணி தான் கேட்டு புரிஞ்சுக்கணும். ஆக புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம உடனுடைய ஜீவகாந்த களத்தை எந்தவித சஞ்சலமும் இல்லாமல், தாக்குதலும் இல்லாமல், முரண்பாடு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதே உடல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அப்ப இந்த ஜீவகாந்தத்தை எப்படி பாதுகாக்கணும்னா, இதுக்கு எது பிரதானமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மூளை செல்களை வெளியேறுகின்ற மனம் தான் பிரதானமா இருக்கு. அப்ப மனதை எந்த அளவுக்கு நம்ம சமமா வச்சுக்கிறோமோ, ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ, அந்த மனத்தின் மூலமாக உடல் முழுக்க இருக்கிற ஜீவகாந்தம் நல்ல நிலையில் இருக்கும். அந்த ஜீவகாந்த களத்தின் மூலமா இயங்கிக் கொண்டிருக்கிற உள்ளுறுப்புகள் நல்லா இயங்கும். உள்ளுறுப்புகள் நல்லா இயங்குச்சுன்னா உண்ணுகின்ற உணவு சத்துக்களாக பிரிக்கப்பட்டு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வழங்கும். ஆக உடல் வளம் உடல் நலம் மனவளம் என்பது நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்தத்திற்கும் வான்காந்தத்திற்கும் கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்த அலைக்கும் பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே டாக்டர் தேவைப்படும், தேவையும் இல்லை. இதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு தேவை அப்படின்னா, இப்ப தமிழானந்த யோகத்துல இருக்கு நிறைய பேருக்கு ஞானத்தின் ஒரு உச்சத்துல இருக்கு. ஞானம் பக்தி. இப்ப பக்தி என்பது என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையில நடவண்டி ஓட்டிட்டே இருந்தேன் நானு. இப்ப நடவண்டி ஓட்டுவேனா? நான் ஓட்ட மாட்டேன், ஏன்னா நடக்க கத்துக்கிட்டேன். இது மாதிரிதான் நம்ம உள்ளுணர்வு இறை பற்றி தெரியாத பொழுது நாம நடவண்டி ஓட்டுவோம். நடவண்டினா பக்தி மார்க்கத்தை கையாள வேண்டும். கண்டிப்பாக பக்தி மார்க்கம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்துட்ட நீங்க கண்டிப்பா நடவண்டி ஓட்ட தேவையில்லை. ஆனாலும் நாம இன்னைக்கு ஞான மார்க்கத்துல இருக்க அத்தனை பேருக்கு, நீங்க கோவிலுக்கெல்லாம் போங்க, ஆனா அங்க போய் மெடிடேஷன் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த பூஜபனஸ்தானமும் பண்ண தேவையில்லை. பொங்கல் வைக்கிறது, பூஜபனஸ்தானி பண்றீங்க, எந்த சாமியும் உங்கள்கிட்ட பிச்சை சாப்பிட்ற அளவுக்கு இல்லைங்க. இறைவன் தான் உங்களுக்கு வழங்குறது தயாரா இருக்கிறாரு, அவரு வழங்க தயாரா இருக்காரு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அவருக்கு ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தான் எடுத்துங்க அவரு குண்டியில காசை போடுறது, அவரு நாமளா பிச்சைக்காரனா மாத்திரம். இதான் உண்மை. அவரு எதுவுமே சொல்லல, நீங்களா கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவும் புரிஞ்சுக்கிங்க. கோயில்லாம் ஜீவகாந்த வான்காந்த களம். அந்த காந்த களத்துல சித்தருடைய ஜீவ சமாதியுடைய களம். அந்த களத்துல உட்கார்ந்து அண்ணா ஓடி அமைதியா இருந்து நீங்க எந்த மாதிரி மெடிடேஷன் தெரியல, உங்க சுவாசத்தை மட்டும் கவனிக்க, மனசு அமைதியா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. அந்த தளத்திலே இருக்கணும். இருந்தால் மட்டுமே அங்க இருக்கிற காந்த சக்தி உடலுக்குள்ள போய் பரிமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். மனமாற்றம் ஏற்பட்டு மனதில் நல்ல செயல் உருவாகும். இந்த ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி போவாங்க. அதுல உண்மையான தாற்பயம் சயின்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். பக்தி மார்க்கத்தில் நிறைய சயின்ஸ் இருக்கு.
அதுதான் நம்ம தத்துவ ஞானிகள்லாம் விலைக்கு சொன்னாங்க. நம்ம அந்த அளவுல எடுத்துக்கல. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது என்னன்னா, அந்தந்த குலத்துல இருக்கிற மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு அந்த உருவம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வண்டி கட்டின்னு நல்லா கூட்டமா வந்தாங்க. நல்லா சமைச்சு ஊர் மக்களுக்கு போட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க வேண்டது ஒரு சேர வேண்டது என்னன்னா, என் குலம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், வம்சம் தழைக்கணும், தொழில் அபிவிருத்தி ஆகணும், இப்படி வைப்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குலதெய்வ கோயிலும் அவங்களுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ மூலமாக சயின்ஸா சொல்லணும்னா, கருமையம் என்பது உயிர். அந்த உயிருக்குள்ள ஆர்என்ஏ டிஎன்ஏ என்ற துகள்கள் இருக்கும். அதன் மூலியமா வைப்ரேட் செய்யப்பட்ட அந்த காந்த களங்கள் அங்க இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை யாரா ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, அந்த வழிமுறையில வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ மட்டும்தான் ரிசீவ் பண்ணும். சீக்கிரமா ரிசீவ் பண்ணி உங்க போனாலும் ஓகே தான், அமைதி கிடைக்கும். ஆனா ரிசீவிங் அப்படி பரிமாற்றங்கள் என்பது அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மட்டும். எப்படி செல்போன்ல பர்டிகுலர் நம்பர் பண்ணோம்னா அந்த நம்பர்ல போய் ரீச் ஆகும். கூட நான் பேசிட்டு இருக்கேன், எந்தவித உயர் தொடர்பும் எல்லாம் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம், நான் பேச நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரிதான் எந்தவித தொடர்பும் இல்லாத உங்க மூதாதையருடைய கருமையத்துடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ வைப்ரேஷன் அந்த உண்மையா இருக்கக்கூடிய வழியா வழிபட்ட குலதெய்வ கோயில்களில் இருக்கும். அங்க போய் நீங்க என்ன பண்றீங்க, தபதபன் போறீங்க, கடா வெட்டுறீங்க, சாப்பிடுறீங்க, தபதபன் ஓடியாரு. எல்லாம் மனசு வைப்ரேஷனோடவே போறீங்க. மன அமைதியில் யாரும் போறதே கிடையாது. பொங்கல் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் தாங்க உடைக்க வந்து பாலை போட்டு சாமி கொண்டு ஓடியாந்து வேண்டியது, பிரசாதம் கொடுத்து ஓடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க, எந்த குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் முதல்ல நைட்ல தங்கும் வசதி இருந்தா தங்கி வாங்க. ஒண்ணு இல்லையா, அங்க போறீங்களா, காலையில போங்க, அமைதியா உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. இல்ல படுத்து தூங்குங்க, தியானம் வர படுத்து தூங்குங்க. அந்த வைப்ரேஷன் தூங்கப்படும் போது ஏன்னா தன்னை மறந்த நிலை வருது இல்லையா, அப்ப அந்த வைப்ரேஷன் உடலுக்குள்ள ஊடுருவி சென்று சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படும், மனநிலை மாற்றம் ஏற்பட்டு உங்க மனத்தெளிவி கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை, புரிஞ்சுடுங்க. அப்போ அங்க போனா தியானம் பண்ணுங்க, அமைதியா உட்காருங்க. ஒரு நாள் முழுக்க இருக்க தங்க வசதியிலேயே ஒரு நாள் முழுக்க இருந்து சாயந்தரமா வாங்க, ஒரு நாள் முழுக்க அங்க இருந்து அமைதியா. அதுக்கு பதிலா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. அங்க இருக்கிற ஏழப்பட்ட ஜீவன்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுவதெல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு உங்க வசதிக்கு என்னவோ ஒரு இட்லி வடை தோசை இல்ல புளி சாதம் தயிர் சாதம் சாப்பாடு உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதேனும் ஒரு அன்னதானம் பண்ணீங்கன்னா மனுஷன் வந்து உணவுல மட்டும்தான் போதும்னு சொல்லுவான், திருப்தி அடைவான், நிறைவடைவான். இப்ப அந்த மனுஷனுக்கு சாப்பாடை கொடுத்தீங்கன்னா பசிக்காக மனுஷன் கொடுக்கப்படுது. அந்த சாப்பாடை சாப்பிட்டு உள்ள இருக்கிற அவனுடைய ஒவ்வொரு செல்லும் சந்தோஷ அலைகளை வெளிப்படுத்தும். அவன் மகராசா நல்லா இருந்து சொல்றதை காட்டிட்டு அவன் சாப்பிட்டு ஜீரணமாகி அந்த சக்தி உடல் முழுக்க பரவப்பட்டு ஒவ்வொரு செல்லிலும் சந்தோஷ அலைகள் வெளிப்படுது. பார்த்தீங்கன்னா அந்த அலை நமக்கு வந்து சேரும். யார் உணவு வழங்கினார்களோ அவருக்கு சேரும். அப்போ உங்க குலம் நல்லா இருக்கும். இதுதாங்க உண்மையான ஒரு குலதெய்வ வழிபாடு. ஸோ அப்ப அதுல இருக்கிற பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஞான மார்க்கத்தையும் அறிவையும் புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமானால் அங்க இருக்கிற நல்ல காந்த களத்தையும் எடுத்துக் கொள்ள முடியும். ஆக ஒட்டுமொத்த நாம இருப்பது அனைத்துமே காந்த களத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இது எப்படி ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஜீராவில் குலோப்ஜாம் ஊறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. ஜீரா இந்த வான்காந்த முழுக்க ஜீரான்னு வச்சுக்கோ. நான் ஒரு குலோப்ஜாம். நான் மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறனோ அந்த ஜீரா உள்ள நுழைந்து நல்ல மென்மையாகும். நான் மனசை பக்குவப்படுத்தலைன்னா ஹார்டா இருக்கும். இந்த மாவு ஹார்டா இருந்தா என்ன பண்ணும், ஜீரெல்லாம் உள்ள போவே போவாங்க. அப்போ அந்த அந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிடுவதற்கு உகந்ததா இருக்காது. அந்த மாதிரிதான் நீங்க எங்கெல்லாம் வான்காந்த களங்கள் நிறைவேற்றோம் அந்த வான்காந்தத்தை எப்படி ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் அந்த காலத்து மக்கள் அந்த ஞானிகளும் சித்தர்களும் இவங்களை ஞானத்தை போதிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல அப்படின்னு உருவங்களை படைத்து பக்தி மார்க்கமா வச்சுட்டு போனாங்க. பின்னாடி இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே ஞான மார்க்கத்தை வச்சுட்டு போயிருந்தாங்க. நம்ம பக்திக்குள்ள இருக்க ஞானத்தை பார்க்காம பக்தி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் போக போக கடங்கா மாறி சம்பிரதாயமா மாறி இப்ப பெருமையா மாறி சுத்தமா போயிடுச்சு எல்லாமே. இப்ப பெருமைக்கு தான் கும்பிடுறாங்க. சாமி எல்லாம் போய் நான் இவ்வளவு போட்டேன், இவ்வளவு 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து அபிஷேகம் பண்ணேன் இப்படி சொல்லிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உடல் ஆரோக்கியத்துக்கும் மனவளத்துக்கும் எங்கெல்லாம் லிங்க் இருக்கும், இது எல்லாத்தையும் பண்ண 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 மனசு சந்தோஷமடையும், உடம்பும் நல்லாயிடும். இந்த வகையில நமக்கு அற்புதமான ஒரு தவம் கொடுத்திருக்காங்க மகிழ்ச்சி.
பஞ்சபூத நவகிரக தவம். இந்த பஞ்சபூதத்தை நினைக்கும் போது நீங்க இப்ப என்ன பண்ணலாம், நீங்க பஞ்சபூதத்தை நினைப்பதோடு இல்லாமல் அந்த பஞ்சபூதத்துக்கான உறுப்பு சொன்ன இல்லைங்களா, அந்த உறுப்பை சேர்ந்து நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த உறுப்பின் மீது உங்க மனம் உண்மையப்படும் பொழுது அந்த உறுப்புக்கு ஜீவகாந்தம் கிடைக்கிறது. ஜீவகாந்தம் கிடைத்தால் அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய சில தவறுகள் அல்லது காந்த சீர்கட்டு சீர் செய்யப்படுகிறது. அப்ப அந்த உறுப்பு அணைக்கும். அப்ப பஞ்சபூதங்கள் நினைச்சு உறுப்பை நினைக்கிறீங்க. அப்போ பஞ்சபூத நவகிரக தவத்துல பஞ்சபூதம் இப்படி கிடைக்கும். நவகிரகங்களை நினைக்கப்படும் போது சூரியன் ஆரஞ்சமான கதிர்கள் நினைக்கிறீங்க, கூடவே உங்க எலும்பையும் நினைச்சிருக்கீங்க. அப்படி நினைச்சிட்டீங்கன்னா எலும்பு வலுப்புறோம். அப்போ உடம்பு ஆரோக்கியமாகும். நவகிரகம் பஞ்சபூத நவகிரகம் செஞ்சீங்கன்னா மட்டுமே போதுமானது. உடல் ஆரோக்கியம், மனவளமும் பெறும். ஏன்னா மனவளம் எப்படி பெறும்னா ராகு கேது அது என்ன கருமையான காந்தாலை பாதைகள் சொல்றாங்க. அந்த கருமையான காந்தாலை பாதைகள் என்ன பண்ணுங்க, நம்ம உடம்புல இருக்கிற மனதோடு தொடர்புடையது. சுத்த சக்தியான ஓஜஸ் தொடர்புடையது. ஓஜஸ் மூச்சுக்கும் மனதிற்கும் தொடர்புடையது. அப்ப ராகு கேதுவை நாம் மனதார் நினைக்கப்படுகிறது. அப்ப நம்ம மனம் சீர் செய்யப்படுகிறது, மனம் சஞ்சலம் அடைகிறது. ஸோ பஞ்சபூத நவகிரக தவத்தின் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன வளர்ச்சியும் தர முடியும். ஏன்னா இப்ப சில பேருக்கு மெமரி எல்லாம் வரலன்றாங்க இல்லையா. இப்ப குரு என்ற கிரகத்தை நினைக்கும் போது மூளை செல்கள் நல்லா இருக்கும். அப்போ மூளை செல்கள் காந்த திணிவு ஏற்படும் பொழுது அங்க சீர்கட்டிருக்க செல்களால் சீரடையப்படும் போது நினைவாழ்வு தன்னாலே இருக்கும். அதான் மெடிடேஷன் பண்ணாலும் வரும் கூட இந்த பாதிப்புகள். ஏன்னா இந்த பாதிப்புகள் உள்ளதான் இருக்கிறோம். நம்ம அதுல இருந்து விலைக்கெல்லாம் இல்லை. நீங்க நினைச்சிட்டீங்க சூரியன் வரக்கூட காந்த அலைக்கிறதுக்கு மேல படுது, ஆனா ஊடுருவ முடியல. அதானே எப்போ ஊடுருவும்னா அதை நீங்க நினைக்கும் பொழுது உள்ள ஊடுருவி அது உங்களுக்கு நன்மை வாய்க்கும். எப்படி நன்மை பாய்க்கனா உங்க கருமையத்தில் இருக்கிற அலைகளை வெளியேற்றி துன்பம் வருதுனால பொதுவா மனவளக்கலையில அத்தனை பேருக்கு ஒரு ஆரம்ப காலத்துல நல்லா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் சில துன்பங்கள் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க தாவம் ஒழுங்கா பண்ணிருக்காங்க, எல்லாம் சரியா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய குப்பைமேடு இருக்கு. அந்த குப்பைமேடை கலராத வரைக்கும் வாசனை வராது. குப்பைமேட்டை கலரிட்டீங்கன்னா ஸ்மெல் அதிகமா வந்து. அப்ப கலரிட்டீங்க பாதியில விடக்கூடாது, சுத்தமா எடுத்துட்டீங்கன்னா அப்ப ஸ்மெல்லே போகும். அந்த மாதிரி நம்ம கருமையத்தை கலரக்கூடிய விஷயம் எதில் வருதுன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ள எப்ப நுழையிறோமோ கருமையத்தை தூய்மை செய்கின்ற பணி நடக்கிறது. அதான் உண்மை. டைம் ஆயிடுச்சுங்களா மேடம்? ஹலோ ஹலோ, வேற யாராவது பேசலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாங்க ஐயா, நீங்க பேசலாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இன்னொருத்தர் வாய்ஸ் ஏதோ வருதுதான். சரி. ஸோ அப்போ அந்த வகையில நாம மெடிடேஷன் சரி செய்து கொள்ள முடியும். ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்கன்னா கருமையத்துமே ஆரம்பமாகிறது. கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும். கஷ்டம் வருதுனாலே சந்தோஷப்பட்டு கொண்டுதான். அது துன்பம் வரும் வேலையில சரிங்க அப்படின்னு திருவள்ளுவர் நோக்கம் என்னன்னா துன்பம் வருதுனால நம்ம கருமையும் தூய்மை ஆகுதுன்னு சந்தோஷப்படணும். இது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் அனுபவிக்க மட்டும்தான் கத்துட்டு இருக்கணும். நம்ம ஆன்மாவை தூய்மை செய்யணுன்ற எண்ணத்துல நம்ம இல்லை. உண்மை. ஆன்ம தூய்மை செய்யணுன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா உடலையும் மனசில் ஏற்பட்ட துன்பங்கள் பெரிதாக தெரியாது. இதான் உண்மை. ஆன்ம தூய்மை பெறுவதற்கு தான் உண்மையில நம்ம வந்திருக்கோம். இந்த ஆன்மா எத்தனாவது சட்டை எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு இருக்கேன்னா இந்த ஆன்மா எத்தனாவது சட்டை போட்டிருக்கு, இந்த உடம்பு எடுத்துருக்குன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு உடம்பு எடுத்து எவ்வளவுதான் அனுபவிச்சதுன்னு தெரியாது. இப்ப நான் அனுபவிக்கின்ற அனைத்து அனுபவங்களுமே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட கருமையத்தில் பதிவு செய்யப்பட்ட துன்ப அலைகளும் இன்ப அலைகள் வெளியேற்பட்டு அதன் மூலியமாக என் வாழ்க்கை நடந்து இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ இந்த இடத்துல ஜோதிடமும் வாணிகளும் மகரிஷி அவங்க சாப்பிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜோதிடம் என்பது என்னன்னா உண்மையிலே ஜோதிடம் உண்மையானது, சத்தியமானது, அறிவியல் பூர்வமானது. இன்னைக்கு அந்த ஜோதிடத்தை சரியான முறையில கணிச்சு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. 10 ரூபா ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா எல்லா கிரகமும் நல்லா ஆயிடும், 10 ரூபா கம்மி கொடுத்தீங்கன்னா எல்லா கிரகமும் கெட்டு போயிடும். உண்மை நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஆன்மீக கலை, வானியல் அறிவியல் தத்துவங்கள் உள்ளடக்கிய கலை. ஸோ அப்ப அந்த வானியல் ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா பிற்காலத்துல இந்த கிரகங்கள்லாம் மாறப்படும் போது இந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மனையில ஏற்பட்டு அந்த காலத்துல நீங்க நஷ்டம் அடைவீங்க அப்படின்ற முன்கூட்டியே சொல்லப்படுவது. ஜாதகம் என்பது 2 விஷயம் மைண்ட்ல வச்சு,
அது எவ்வளவு பெரிய ஜோசியரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஜாதகா இருக்கட்டும், துல்லியமா சொல்ற கூட இருக்கும். ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒண்ணு, ஒரு இடத்துக்கு போறீங்க, வழிகாட்டுதல். இந்த பக்கம் போனீங்கன்னா திருச்சி, இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா திண்டுக்கல் அப்படின்னு வழி காட்டுதல். ஃபர்ஸ்ட் அந்த வழி எப்படி இருக்கும்? ரோடா இருக்குமா, மண்ணு கொடு குழி குண்டமா இருக்குமா, இல்ல முள் புதர்களா இருக்குமா அப்படின்ற வழி எப்படி இருக்கும் என்பதை சொல்லும். இப்போ வழி எப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ முள்ளெல்லாம் இருக்கும் சார், பரதமுள்ளா இருக்குன்னா கொஞ்சம் செப்பல் போட்டு போய் நம்ம பாதுகாத்துப்போம். அவ்வளவுதான் விஷயம். ஆனா உங்க தலைவிதியையோ உங்கள் வாழ்க்கை மாற்றத்தையும் மாற்றி விடாது. அதற்கு பல அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவத்தையும் உடல் நலத்தையும் கொடுக்கும். இதுதான் உண்மை. எதையும் மாத்திர முடியாதுங்க. கருப்பு கல் வந்துச்சுன்னா நம்ம கருப்பு கல்லா பிறந்துட்டோம். கருப்பு கல்லை வச்சு எப்படி வாழ்வுன்றத கத்துக் கொடுக்குமே கண்டி, கருப்பு கல்லை சிவப்பு கல்லெல்லாம் மாத்திராது. அது ரொம்ப சிம்பிள் உதாரணம். இப்ப நீங்க ஏதோ ஒரு ராசி இருக்கு, தனுசு ராசி இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, போல நட்சத்திரம் தனுசு, அது மாத்த முடியாது. ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த நேரத்தை சஞ்சரிக்கும் போது நீங்க பிறந்துட்டீங்க. இப்ப அதுதான் இருக்கும், அது மாற்ற முடியாது. ஆனா அதை வச்சு உங்க வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டோம்னால் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள முடியும். இயற்கையோடு ஒன்றி நெறிப்படுத்துவதற்குண்டான அற்புதமான கலை தான் ஜோதிடம். துன்பத்திலிருந்து கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதோ, உங்க துன்பத்தை குறைய போக்குறதோ அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, நமக்கு ஜோதிடமே தேவையில்லை. ஏன்னா பஞ்சபூத நவகிரகத்தை 9 கிரகங்களையும் நீங்க ஃப்ரெண்டு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப உங்க எதிரியே ஃப்ரெண்டு பண்ணிட்டீங்க, அவர் மூலம் உங்க துன்பம் வருமா? கொஞ்சமாவது யோசிப்பாரு, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, இவருக்கு போய் தப்பு செய்யலாமான்னு யோசிப்பாரு. அந்த மாதிரிதான் நீங்க 9 கிரகத்தையும் பஞ்சபூதத்தையும் ஃப்ரெண்டு பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரெண்டுன்னா அதோட தொடர்பு, உயிர் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா, அதனால வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம உடம்புல ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல் நலமையும் மன வலிமையும் வந்துருச்சு. இதுதான் இந்த பஞ்சபூத நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். அதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பஞ்சபூத நவகிரகம், அதாவது நம்ம நல்ல ஆழ்ந்த நிலைக்கு போய் துரியம் துரியாதீதம் அப்படிலாம் போய் இறைநிலையே பார்க்கணும் அப்படின்னா, அவுட்டரா இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத நவகிரகம், பஞ்சேந்திரிய தவம், நம்ம இதெல்லாம் வந்து சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அதுலதான் நம்ம ஆழ்ந்த கருத்து தெரிவிக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தவம் என்பது செய்யப்படுவது அல்ல. இது பெரிய தவறா எடுத்துக்காதீங்க. யாரும் தவத்தை செய்ய முடியாது, இயல்பா வரணும். போய் உட்காந்து கண்ணை மூடுறீங்க, கண்ணை மூடனா உங்களுக்கு தன்னை மறந்த நிலை வரணும். அப்படி வந்துச்சுன்னா அன்னைக்கு தெய்வத்தை பார்த்துட்டீங்கன்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான், தெய்வ அனுக்கிரகம் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். வரலையா அமைதியா உட்காருங்க, எண்ண ஓட்டங்களை மட்டும் கவனித்துக் கொண்டே இருங்கள். எண்ணங்கள் ஓடி 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 அடங்கும். அப்படி ஓடி ஓடி அடங்குவதற்கு தான் உங்களை ஒரு சென்டர்ல கவனிக்கணும். உருவமத்தியா இருக்கலாம், துரியமா இருக்கலாம், இல்ல பிரபஞ்ச களமாக இருக்கலாம். ஏதே ஒரு இடத்துல எண்ணத்தை குமிக்கப்படும் பொழுது அதன் திசை மாற்றம் ஏற்படுத்திதான் இது வச்சிருக்காங்க. அந்த தியானம், தன்னை மறந்த நிலை வருவதுதான் தியானம். அந்த தன்னை மறந்த நிலை வரும்போதுதான் சுத்த வெளி இறைவெளிக்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம தன்னை மறந்த நிலையில இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. நான் துரியம் நல்லா செஞ்சேன், அப்ப துரியம் நல்லா செஞ்சீங்கன்னாலே கவனம் அங்கேதானே இருக்குது. இதுதான் உண்மை. அதனால புரிஞ்சுங்க, தவத்தை செய்யப்படுவது அல்ல. நீங்க போய் அமைதியா உட்காருங்க, அதுவா வரும். அதுவா வருக்குள்ள முயற்சிகள் தான் 9 மயத்தவம். நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஜீவகாந்த களமா மாத்திரமோ, கண்ணை மூடின அடுத்த செகண்ட் தன்னை மறந்த நிலை வரும். எப்போ? பஞ்சேந்திரியத்தவம், 9 மையத்தவம், அதுக்கப்புறம் பஞ்சபூத நவகிரகத்தவம், இதெல்லாம் பண்ண 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 தன்னாலே தவம் உண்மை. அப்போ தவத்தின் மூலமாக உடல் நலம் மன வளத்தை பெற முடியும். நம்ம எந்த டாக்டரையும் போகணும்னு அவசியம் இருக்காது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இப்ப ஞான மார்க்கத்தையோ அல்லது பக்தி மார்க்கத்தையோ ஏதோ மீனாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உண்மையிலே உடம்புல எந்த வியாதி வந்தாலும் நாம டாக்டரை போக மாட்டோம். இது உண்மை. ஏன்னா இப்ப இன்னைக்கு நிலைமையில யாருலாம் பயந்து இருப்போம் அப்படின்னா, பொதுவான கருத்து, உலகத்துல எந்த டாக்டராலையும், எந்த சித்தனையாலும், எந்த வைத்தியனாலையும், எந்த யோகியாலையும், எந்த ஞானியாலையும் போற உயிரை காப்பாற்ற முடியும். இது உண்மை. ஏன்னா பிறக்கும் போதே நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க, எல்லாமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். ரிட்டர்ன் டிக்கெட் டேட் தெரியாது நம்மளுக்கு, அவ்வளவுதான். அப்போ அந்த ரிட்டர்ன் டிக்கெட் டேட் முடியும் வரை உடல்ல நோய் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க உயிரோட தான் இருந்து ஆகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ உயிர் என்பது போகக்கூடிய நேரத்துல போய் தான் தீரும். நீங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும், நோயா இருந்தாலும் நோயா இல்லைனாலும். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டோம் டாக்டர் போனா உயிரை காப்பாத்திருக்கலாம்,
உயிரை காப்பாற்றுவது மருத்துவம் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உயிரை காப்பாற்றுவது மருத்துவம் அல்ல. அப்ப உயிரை காப்பாற்றாத மருத்துவம்னா அப்ப மருத்துவம் எதுக்கு? மருத்துவம் எதுக்குன்னு தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க. மருத்துவம் எதுக்குன்னா, பிறந்தது முதல் இறக்கும் காலம் வரை உடலில் ஏற்படுகிற உடல் துன்பங்களில் இருந்தும் மரணத்தை எளிமைப்படுத்துவதற்கும் தான் மருத்துவமை கண்டு உயிரை காப்பாத்துறது மருத்துவம் அல்ல. உயிரை காப்பாத்துறது மருத்துவம்னா அப்ப மேல எதுக்கு? அவரு டேட் பிக்ஸ் பண்ணி தான் நம்ம தாய்தந்தர் எப்ப இணையிறோமோ அப்பவே டேட் பிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறார். அந்த டேட் வந்தா நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் போயிடுறதுதான் சிறப்பு. போயிடுவீங்க. அதுல நீங்க சிறப்பு சிறப்பெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அக்வாட்டிய பஞ்சிட்டன்றதுக்காக வேண்டி என் டேட் முடியும் போது எனக்கு விட்டா போறேன் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அதே நிலைதான். புரிஞ்சுக்கணும். பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, மாடி கோபுரங்கள்ல இருந்தாலும் சரி, அந்த டேட் முடிஞ்சிச்சுன்னா போய் தான் ஒரே ஒரு வினாடி கூட நம்ம இருக்க முடியாது. இந்த தெளிவு எல்லாருக்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா பெரும்பாலும் இந்த பெரிய பெரிய நோய், எய்ட்ஸ், கேன்சரு, அப்புறம் சுகரு, பிபி இதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நோய் நாள்பட்ட நோய்கள் வந்தாலே இவங்களுக்குள்ளவே ஒரு உணர்வு என்னன்னா, ஐயோ நம்ம செத்து போயிடுவோம், சீக்கிரம் உயிர் போயிடும், அப்படி இவங்களா கற்பனை பண்ணிக்கிறோம். எய்ட்ஸ் வந்தாலோ கேன்சர் வந்தாலோ புரிஞ்சுக்கங்க. எய்ட்ஸ் கேன்சர் வந்தோட செத்து போயிருக்கணும் அப்படின்னா எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் ஹாஸ்பிட்டலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டலும் எய்ட்ஸ் நபர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் நபர்கள் உயிரோட தானே இருக்கிறாங்க. அவங்க டேட் முடியல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் உதாரணம். உங்க தெருவிலே 70 வயசு கிழமை இரும்பிட்டு லோக்கலுக்கு இரும்பி இருப்பாரு உயிரோடவே. ஒரு 16 வயசு பையன் இறந்துட்டா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தம் என்ன சொல்லுவீங்க? கிழமை போய் சேர்ந்துருக்கலாம், இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. உண்மை நிலை என்னன்னா, அவருக்கு டேட் முடியல, இந்த பையன் டேட் முடிஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. அதனால புரிஞ்சுக்கங்க, இறப்பு என்பது இயல்பானது. இயற்பை எப்படி இறப்பை கொண்டாடுகின்றோமோ உண்மையிலே நம்ம இறப்பையும் கொண்டாடுகின்ற நிலை வந்துச்சுன்னா உண்மையிலே யாருக்குமே நோயே கிடையாது. இறப்பை கொண்டாடுற நிலையில் நம்ம யாரும் இல்லை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க அப்பா இருந்ததுக்கும் அம்மா இருந்ததுக்கும் ஒரே ஒரு அழுக கூட கண்ணில் தண்ணி கூட வரல. மன்ற தன்பர்லாம் எங்க ஆறுதல் சொல்லான்னு ஐயா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி கேள்விப்பட்டேன் அந்த வார்த்தை என்ன விஷயம்னா, மகரிஷான தெளிவு கொடுக்கறத தொட்டு நமக்கு அது அது பெருசா எடுத்துக்க முடியல. அது ஒரு இயல்பு நிலை. இறப்பு என்பது இயல்பு நிலை. இறப்பை எல்லாரும் சந்தோஷமா வரும். இப்ப நாளைக்கு செத்து போட போறாங்கன்னா சந்தோஷமா இருக்கணும். அந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நோயை பற்றியே கவலை இல்லை. இந்த மரண பயம் தான் நோயை அதிகரிக்கிறது. இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, எய்ட்ஸ் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் மரண பயமே நோயை அதிகரிக்கலாம். மரணம் என்பது இயற்கையானது என்பதை உணர்ந்து கொண்டவை. ஆனால் மரணம் யாருக்கு வேணா எப்போ வேணா அந்த டேட் முடிஞ்சா வரும் அப்படின்ற தெள்ள தெளிவு ஆயிட்டோம். நமக்கு உடல்ல நோயே இருக்காது. இருந்தாலும் நோய் சீக்கிரம் குணமாயிடும். எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடியதே. இன்னைக்கு அலோபதிக்காரன் என்ன சொல்லிட்டான்? பிபி காலத்துக்கு மருந்து மாத்திரை, சுகரு காலத்துக்கு மருந்து மாத்திரை, தைராய்டு காலத்துக்கு மருந்து மாத்திரை, எல்லாத்துக்கும் காலத்துக்கு மருந்து மாத்திரை சொல்லி நம்ம ஏமாற்றி வச்சிருக்கான். நான் தான் உயிரை காப்பாத்துறேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட் பேஷண்ட் அலோபதி கிட்ட போயிட்டு அவரும் அதாவது எல்லா மருத்துவரையும் நம்ம தவறு சொல்ல முடியாது. அலோபதி டாக்டர்ஸ் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா அவங்களால முடிய முயற்சிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்தா காப்பாத்திருக்கலாங்க அந்த வார்த்தை சொல்றாங்க. சரி, அதே 10 நிமிஷம் முன்னாடி போனாலும் மீண்டும் ஒரு 10 நிமிஷம் போலதான் போறாங்க. அப்ப எந்த 10 நிமிஷம் அவங்க காப்பாத்துவாங்க? உண்மை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாராலையும் உயிரை காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம நினைச்சப்போ ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸ்ல இருப்பாங்க. அலோபதியில போனா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி அவங்க உயிரை வச்சுன்னா நீங்க அவங்கதான் உயிர் கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு டேட் முடியல, அதனால ஒரு அன்கான்சியஸா 4 நாள் இருந்து கூட அப்புறம் உயிரோட வந்துருவேன். டேட் இருக்குதே அதனாலதான். இதை நீங்க தெளிவாயிட்டீங்க. இந்த தெளிவாயிட்டீங்கன்னா எந்த மருத்துவருக்கு நம்ம போகணும்னு அவசியம் இருக்காது. முதல்ல நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ கத்துக்கலாம். இயற்கையோடு ஒன்றி வாழறதுன்னா என்னன்னா, பசி, தாகம், தூக்கம். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இதை மட்டுமே கரெக்ஷன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இதெல்லாம் உடம்புல இருந்து மனசுல இருந்து எல்லாமே மாறுதல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு டென்ஷன், ஓவர் ஆன்சிட்டி, அதுக்கப்புறம் தூக்கமின்மை, இதுதான் நிறைய இருக்கு. இதுதான் மெயினா நோயா மாறுறது கூட புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக நாம இன்னைக்கு எடுத்துக்கிற கருத்து உடல் வளம் மனவளம் அப்படின்னு பார்த்தோம். அது எதனோடலாம் தொடர்பு இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதே நாம வழியில கடைபிடிப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் மகர்ஷி வேதாந்தி மகர்ஷி கொடுத்துருக்காங்க. உயிருக்கு காயில பயிற்சி கொடுத்துருக்காங்க, உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க,
மனதிற்கு தியான பயிற்சி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு சொல்லணும், மனதிற்கு தியான பயிற்சி என்பதை விட உங்களுக்கு யாரெல்லாம் தபம் வரலையோ வெறுமனே நீங்க அகத்தாய்வு மட்டும் செய்யும். அகத்தாய்வு என்பது பேப்பர்ல எழுதி டிக்கடிப்பது அல்ல. எவ்ரி செகண்ட், எவ்ரி நிமிடம், எவ்ரி நொடி நீங்க ஆராய்ச்சி பண்ணி அப்பப்பவே கலைந்து கொண்டிருப்பதுதான் அகத்தாய்வு. பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, காலையில நம்ம இந்த தப்பு செஞ்சிருக்கோம், நம்மளுக்கு தான் தப்பு, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது, முடிஞ்சு போச்சு. அப்படி அகத்தாய்வு பண்ணி அகத்தாய்வு மட்டும் பண்ண 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 என்ன உடம்புல இருக்க குப்பை சேராது. ரொம்ப முக்கியம் தான். மனசுல ஏற்கனவே குப்பையோட தான் வந்திருக்கும், கருமைய வந்து அதிகமான பதிவுகளோட தான் வந்திருக்குது. மேற்கொண்டு குப்பை சேர்க்காம இருந்தோமா போதும், இருக்கிற குப்பையை எடுத்து வெளியே போட்டோம். இதுதான் உண்மை. அப்ப மேற்கொண்டு குப்பை சேர்க்காத ஒரு நிலை ஏற்படுத்துவதுதான் அகத்தாய்வு. ரொம்ப ரொம்ப முக்கியம். தவத்தை விட அகத்தாய்வு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உடற்பயிற்சியில ரொம்ப முக்கியதுன்னா உடல் தளர்த்தல், அக்குப்ரெஷர், மசாஜ். இது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி. பாத்தீங்கன்னா இதை பண்ணாலே போதும், நிறைய விஷயங்கள் மாறும். உடற்பயிற்சி எதுக்கு தேவை? நம்ம இயற்கை மீறப்படும் போது தேவை. அதான் இயற்கை மீறியல் எப்ப நடக்குது அப்படின்னா, நம்ம உள்ளுணர்வு தெரியாத போது, மனம் சஞ்சலப்பட்டு சில வேலைகளை ஈடுபடும் போது இயற்கை மீறிய செயல் வருகிறது. அப்ப மனதை சாந்தப்படுத்தக்கூடியது உடற்பயிற்சியிலே இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் தளர்த்தல், அக்குப்ரெஷர், மசாஜ். புரிஞ்சு. அப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அகத்தாய்வு பண்ண 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 உடம்பு விசாலம் அடையும். ஒண்ணு தவறு செஞ்சா தவறை உணர்ந்து கொண்டு நான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க இப்படி கேட்கும் பொழுது உங்க மனசு அந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் அடையும். மன்னிப்பு கேட்டாலும் சந்தோஷம் அடையும், மன்னிப்பு கொடுத்தாலும் சந்தோஷம். இது ரொம்ப முக்கியம். ஆக அகத்தாய்வு ரொம்ப 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 முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டு நம்ம அகத்தாய்வு மட்டுமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், அவன் தன்னலே வந்து கையிலே தவம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறான கருத்து. தவம் வரலன்றதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுதான் அகத்தாய்வு. புரியுது? மெயினா அகத்தாய்வு பண்ணுங்க. அப்புறம் பஞ்சபதனாவத்தாங்க பண்ணுங்க. உங்களால எதெல்லாம் முடியுமோ அப்பப்போ, அதுக்குன்னு பர்டிகுலர் நேரம் அப்படிலாம் நான் காலைல 6 மணிக்கு தான் செய்வேன், முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நேரம் வகுத்து கொண்டு ஒரே இடத்தில் செய்வது சிறப்பு. இன்றைய வேலை நிமித்தத்தின் காரணமாகவும் வீட்டு சூழ்நிலை காரணமாகவும் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அகத்தாய்வு மெடிடேஷன் பண்ணி. பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்க போறீங்க, அப்ப அகத்தாய்வு செஞ்சிருங்க. அப்ப பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும், வித்தியாசமா தெரியும். அதுதான் உண்மை. அகத்தாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னை அனுமதி அளித்த தமிழ் ஆனந்த யோகா அன்பர்களுக்கும் அதன் தலைமையகத்துக்கும் நன்றிகளையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் இந்த குறைகளை கண்டிப்பாக சுட்டிக்காட்டுங்கள். நிறைகள் இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களுமே என்னுடையது அல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய அல்ல, எல்லாமே பல ஞானிகள், சித்தர்கள், இந்த ஹெல்த் டிவைஸ் கொடுக்குற அவங்களுடைய பிராக்டிஸ் தான் நாங்கள் என்னோட உடம்புல பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். சரி, இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். உடலாருக்கு 2-3 டிப்ஸ் சும்மா சிம்பிளா. எதுவுமே இப்ப காலையில எல்லா எக்ஸசைஸும் செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா தோப்பு காணும் போடலாம். ஒரு 9 தோப்பு காணும். எப்படி போடணும் அப்படின்னா, காதை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாக்க மேல் நினைப்புல வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காரணும், மூச்சை விட்டுக்கிட்டே வச்சு. ஆக்சுவலா பொதுவா யோகாசனம்ல மூச்சை விட்டுக்கிட்டே உட்காருவாங்க. ஆனா இந்த தோப்பு காரணம் போடும்போது இப்படி பண்ணிப்பாங்க. பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது விஷயம். ஒரு 9 தோப்பு காரணம் போட்டுட்டீங்கனாலே முட்டி, இடுப்பு, ஆங்கிள் ஜாயிண்ட், வயிறு எல்லாத்துக்குமே இது ஒரு பயிற்சி ஆகும். சரி, அடுத்தது நம்ம மகராசனம் போலவே அங்க பிரதர்ஷனம். உங்க வீட்டுல எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதோ இந்த மூலையில இருந்து அந்த மூலை உருண்டு போய் திரும்ப இங்க வரது 1. அது மாதிரி 3 முறை, 5 முறை, 9 முறை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கினாலும் உடல் முழுக்க இருக்கிற எல்லா செல்களும் நசுக்கப்பட்டு அது இருக்கிற காற்றுகள், நீர் கழிவு, காற்று கழிவு வெளியேற்றப்பட்டு அப்பவும் நடக்கும். அப்பவும் ஒரு பயிர். அதான் அந்த காலத்துல கோயில்ல அங்க பிரதர்ஷனம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உடல் முழுக்க உருண்டு எல்லாத்தையும் சமன்படுத்தட்டும் அப்படின்னு கோயில்கள்ல அங்க பிரதர்ஷனம் வச்சாங்க. அது கூட மண் தரையில வச்சிருந்தாங்கன்னா மண்ணுக்கு நிலத்துக்கு நமக்கு இன்னைக்கு தொடர்பு இல்லாதே போச்சு. எல்லாம் செப்பு போடுறோம், ஷூ போட்டுக்கிறோம். இது கொஞ்சமாவது எங்கன்னா கோயில்கள்லாம் போய் மண்ணு தர பட்டுச்சுன்னா
வாழ்க வளமுடன். இன்றைய உரையை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். யாருக்குன்னா டவுட் இருக்கு அப்படின்னா கேள்வியில கேளுங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வாழ்க. ஐயா அவர்களை தவநிலையில் வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. இன்றைய உரையிலிருந்து சிலவற்றை நான் எடுத்து கூற விளைகிறேன் ஐயா. ஐயா அவர்கள் முதலில் பஞ்சபூதங்கள் தோன்றியதும் 9 கோள்கள் தோன்றியது பற்றியும் கூறினார்கள். 1 முதல் 6 அறிவு வரை தோன்றியதும் 5 அறிவு ஜீவராசிகள் இயற்கையின் நியதி மாறாமல் வாழ்கின்றன. 6வது அறிவு மனிதன் மட்டும் இயற்கையின் நீதி மாறி வாழும்பொழுது உடலில் ரசாயன மாற்றங்கள் உண்டாகி நோயாக தோன்றுகிறது என்று எளிமையாக விளக்கினீர்கள் ஐயா. பஞ்சபூதங்களும் 9 கோள்களுக்கும் உடல் உறுப்புகளும் தொடர்புள்ளது. ஒவ்வொரு செல்லிலும் இருந்து காந்த சக்தி உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கிறது. அங்கே தடை ஏற்பட்டால் நோய் உண்டாகிறது. கோள்களில் இருந்து வரும் அலைகள் நம் உடம்பில் தாக்கும் பொழுது ரசாயன மாற்றம் ஏற்பட்டு மனசஞ்சலப்பட்டு செயல் மாற்றம் ஏற்படுகிறது. கோபம், துக்கம், கவலை, சந்தோஷம் போன்ற உணர்வுகளாலும் உள் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. மனதை அமைதி நிலையில் இருக்கும்போது அதன் தொடர்புடைய உறுப்புகள் நன்றாக இயங்கும். பசி இல்லாத போது சாப்பிட்டால் ஜீரணமாகாது, அது நோயாக மாறும். உண்ணுகிற உணவு கவனத்துடன் சாப்பிட வேண்டும். கண்ணால் பார்த்து சுவைத்து சாப்பிட்டால் ஜீரணத்துக்கு உண்டான சுரபியை சுரக்கச் செய்யும். நீர் கவனத்துடன் உட்கார்ந்து குடித்து பழக வேண்டும். அப்படி செய்தால் நீரில் உள்ள சக்தி உடல் முழுவதும் பரிமாறப்படும். வெப்ப சமநிலைப்படுத்தும், கழிவுகளை வெளியேற்றும். தூக்கம், மனம் தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் மெலட்டோன் என்ற சுரப்பி இருளில் சுரக்கும். 7 மணிக்குள் உணவு உட்கொண்டு 10 மணிக்குள் உறங்க செல்ல வேண்டும். உடல் பசியையும் தீர்க்க வேண்டும். அது மிகினும் குறையினும் நோய். உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் அத்தியாவசியம் என்று விளக்கினீர்கள் ஐயா. மனதை சமநிலையில் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் அதனால் ஜீவகாந்த ஓட்டம் சீராக இருக்கும். உடலில் உள் உறுப்புகள் சீராக இயங்கும் என்றும் விளக்கினீர்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ள ஞான மார்க்கத்தை உணர்ந்து செய்தால் மன ஆரோக்கியமாக இருக்கும் என்றீர்கள். இப்பொழுது கோயில்களில் நாம் செய்யும் முன்னோர்கள் வைத்திருக்கும் பக்தி மார்க்கத்தில் உள்ள முறை சம்பந்தமாக உள்ளது என்பதையும் விளக்கினீர்கள். பஞ்சபூத நவகிரக தவம் செய்யும் போது நாம் 9 கோள்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டால் அதிலிருந்து வரும் தாக்கம் தாங்கிக் கொள்ளும் மன உணர்வை தரும் என்பதை மிகவும் எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கினீர்கள் ஐயா. மிகவும் சிறப்பு ஐயா. மனம் அமைதியானால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தவத்தின் மூலம் உடல் நலமும் மன வளமும் பெற முடியும். அகத்தாய்வு முக்கியத்துவம் பற்றியும் விளக்கினீர்கள் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சி அனைவருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.